எடுத்துக்கொள்வோம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் பக்கம் 265 புதிய ஏற்பாட்டில் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரையிலும் நாம் வாசி கேட்போம். தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரனானேன். பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புரஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கிறதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. தேவன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அனாதி தீர்மானத்தின்படியே உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த இரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோட தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்கிறது. ஆகையால் உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபத்திரவங்களினால் நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க வேண்டிக் கொள்கிறேன். அவைகள் உங்களுக்கு மகிமையா இருக்கிறதே. ஹல்லேலூயா. இந்த 3ஆம் அதிகாரத்திலே நாம் கடந்த வாரத்திலே முதல் அந்த 6 வசனங்களை தியானிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை தந்தார். அந்த முதல் 6 வசனத்திலே மறுபடியும் வருகிறதான ஒரு வார்த்தை ரகசியம் என்கிறதான ஒரு வார்த்தை. ஹல்லேலூயா. ரகசியம் என்கிற வார்த்தைக்கு இன்னொரு பதம் என்னென்னு சொன்னால் மறைபொருள் என்று அர்த்தம். அப்போ மறைபொருள் என்று சொல்லும் பொழுது கடந்த வாரம் நாம மறைக்கப்பட்ட மறைபொருள் என்று சொல்லி நான் தலைப்பில் நம் ஆண்டுடைய வார்த்தை கேட்பதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை தந்தார். அல்லேலூயா. என்ன வார்த்தை கேட்டோம்? மறைக்கப்பட்ட மறைபொருள் என்று சொல்லி சொன்னால் முதலாவது கட்டுப்பாடு என்று சொல்லி பார்த்தோம். யூதர்களுக்கு என்று ஒரு கட்டுப்பாடு இருந்தது. நாங்கள் மட்டுமே தேவனுக்கு சொந்தம், ஜீவனுள்ள தேவனுக்கு நாங்கள் மட்டுமே சொந்தம், ஜீவனுள்ள தேவன் எங்களுக்கு மட்டுமே சொந்தம் என்கிறதான ஒரு கட்டுப்பாடு அவர்களுக்குள்ளே இருந்தது. புறஜாதிகள் பொறுத்த வரையிலும் அவர்கள் என்ன செய்யலை, அவர்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்களா இருந்தார்கள். அப்படி பழைய ஏற்பாட்டில் புறஜாதிகள் வந்து சேர்ந்து கொள்வார்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் இருந்த போதிலும் எந்த காரியம் இல்லை அப்படி சொன்னா, என்ன வெளிப்பாடு இல்லை. 2வது காரியம் வெளிப்பாடு. என்ன வெளிப்பாடு கொடுக்கப்படலைன்னு சொல்லி சொன்னா, யூதர்களோட புறஜாதிகளும் ஒரே சரீரமாக உடன் பங்காளிகளாக உடன் சுதந்திராக அவர்கள் இருப்பார்கள், ஈக்குவலாக இருப்பார்கள் என்றான காரியம் பழைய ஏற்பாட்டில் அவர்களுக்கு மறைக்கப்பட்ட காரியமாக இருந்தது. அதுதான் ரகசியம். சரியா? ஒரே சரீரமாக நான் சொன்னேன். அந்த ஒரே சரீரம் என்பது எதை குறிக்கிறது? ஒரே சரீரம் எதை குறிக்குது? சபையை குறிக்கிறது. அல்லேலூயா. அப்போ மறைக்கப்பட்ட ரகசியம் எதை பற்றியது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவை பற்றியது, அவருடைய சரீரமாகிய சபையை பற்றினது. அல்லேலூயா. அப்போ சபை அந்த காரியம் ஒரே சரீரமாக நாம இப்போ அவங்களுக்கு 4 வாக்குத்தத்தம் அப்படின்னா நமக்கு எத்தனை சொல்லுங்க? நமக்கு எத்தனை? 4. அவங்களுக்கு 8, நமக்கு 8. அவங்களுக்கு 16, நமக்கு 16 தான். சரியா? அப்போ ஈக்குவலாக வாக்குத்தத்தங்களுக்கு நாம உடன் பங்காளிகளாக உடன் சுதந்திரர்களாக நாம் ஒரே சரீரமாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற இந்த வெளிப்பாடு, சரியா, புறஜாதிகளுடைய இந்த நிலைப்பாடு அவர்களுக்கு மறைக்கப்பட்டிருந்தது. அல்லேலூயா. அதைத்தான் நம்ம கடந்த வாரம் கட்டுப்பாடு, வெளிப்பாடு, நம்முடைய நிலைப்பாடு என்று சொல்லி என்ன செய்தோம் பார்ப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டினார். அல்லேலூயா. தொடர்ந்து இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பரிசுத்த ஆவியானவர் இடைபடுவாராக. அல்லேலூயா. இப்போ இந்த பகுதியிலே சொல்லப்படுகிற காரியம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், அந்த 3ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தை பார்க்கும்போது 7ஆம் வசனத்தில் பவுல் சொல்றாரு, முடிக்கும் போது இந்த சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரன் ஆனேன். அல்லேலூயா. 7ஆம் வசனம் போட்டு ஸ்கிரீன்ல, இந்த சுவிசேஷத்திற்கு நான் என்னன்னு ஊழியக்காரன் ஆனேன் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். 8ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, புறஜாதிகளிடத்துல சுவிசேஷமாய் அறிவிக்கிறதுக்காக இயேசுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை கரங்குத்தல சொல்லுவோமா? கிறிஸ்துவின் அளவற்ற ஐஸ்வர்யம் அப்படின்னு ஒரு செய்தி நம்ம எபேசியருக்கு முன்னுரை செய்தியாக கேட்டிருக்கிறோம். சரியா? ஐஸ்வர்யம் அப்படின்ற செய்தியை நம்ம கேட்டிருக்கிறோம். அதில் இந்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூடியூப்பில் போய் என்ன செய்யலாம். நான் கடந்த வாரம் ரகசியம் என்ற செய்தியை நான் போட்டேன். அது அநேகர் என்ன செய்தீங்க, கேட்டோம் அப்படின்னு சொன்னீங்க. அந்த நாட்களில் வராதவங்க கூட என்ன செய்தாங்க, ஆர்வமாக கேட்டாங்க. அந்த நாட்களில் பேஸ் நிருபம் எடுக்கும்போது, முன்னுரை செய்தி இருக்கும்போது இங்கே சபைக்கு வராதவர்கள் கூட அந்த செய்தி கேட்டுட்டு எனக்கு ஃபோன் பண்ணி என்னிடத்துல பேசினாங்க. ரொம்ப அந்த செய்தி ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது அப்படின்னு சொல்லி. அதே போல் ஐஸ்வர்யம் என்கிற செய்தியும் கொடுக்கப்பட்டிருக்க வேணுமா? அதே நான் யூடியூப்பில் நான் போடுறேன், வாட்ஸ்அப் குரூப்பில் போடுறேன். ஐஸ்வர்யம்ன்ற செய்தி அப்போது அவங்களுக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்துகிறேன். என்ன ஐஸ்வர்யம்? அளவற்ற ஐஸ்வர்யம். யாருக்கா ஞாபகம் இருக்கா? அளவற்ற ஐஸ்வர்யம், வெரி குட், அழியாத ஐஸ்வர்யம்,
அல்ல அல்ல குறையாத ஐஸ்வர்யம். அல்லேலூயா. அப்படி 3 காரியங்கள் என்ன செய்தோம் நம்ம அந்த ஐஸ்வர்யம் என்ற செய்தியில் இந்த கிறிஸ்துவனுடைய சொல்லப்படுகிற இந்த 7ஆம் வசனத்தில் 8ஆம் வசனம் போடுங்க. 8ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறதான கிறிஸ்துவின் அளவற்ற ஐஸ்வர்யத்தை புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாக அறிவிக்கிறதுக்குன்னு சொல்லி பார்க்கிறோமே, அந்த அளவற்ற ஐஸ்வர்யம் அப்படிங்கிற காரியத்தை செய்தோம் நம்ம பார்த்தோம். சரி, அப்போ இங்கேயும் இந்த 8ஆம் வசனத்தில் பவுல் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாக அறிவிக்கிறதுக்காக அப்படின்றார். அப்போது மறுபடியும் பவுல் சொல்கிற ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னால் சுவிசேஷத்தை அறிவிக்க. சுவிசேஷத்துக்காக தான் நான் ஊழியக்காரன் ஆனேன். அறிவிக்கிறதுக்காக புறஜாதிகளிடத்தில் அறிவிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்றது பார்க்கிறோம். அப்போ இன்னொரு வார்த்தை நமக்கு தெரியும், அந்த எபேசு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல நாம எப்படி தான் ஒரே சரீரமாக மாறிக்கிறோம். எதினாலே அது என்னவெனில் புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரம். எதனாலே? 3ஆம் வசனம் போடுங்க. எதனாலே? சுவிசேஷத்தினாலே. லோபெட் ஓகே. எதனாலன்னு சொல்லி பார்க்கிறோம், சுவிசேஷத்தினால அப்படின்னு பார்க்கிறோம். சுவிசேஷத்தினால புறஜாதிகளை நாம் என்ன செய்கிறோம், உடன் சுதந்திரர்களாக இருக்கிறோம் என்று பார்க்கிறோம். உடன் பங்காளிகளாக யூதர்களுக்கு உடன் பங்காளிகளாக இருக்கிறோம் பார்க்கிறோம். ஒரே ஒரே சரீரமாக இருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். எதனால? மறுபடியும் சொல்லுங்க. எதனால? சுவிசேஷத்தினால. நல்ல கவனிக்க. இப்போ நான் சொல்றத இதோடு கூட எத்தனை வருஷம் கழிச்சு எந்த நாளிலே நீங்க உங்கள் தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் சுவிசேஷம் அப்படின்னா என்ன, சுவிசேஷம்னா என்ன அப்படின்னு சொன்னா சபையில் எல்லாருக்கும் நல்லா தெரியணும். கரெக்ட் அல்ல சொல்லுவோமா? அல்லேலூயா. சுவிசேஷமா அது என்ன? எங்கள் பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவார், அந்த சுவிசேஷன் சொல்லுப்பாரு. அது என்ன விசேஷம் அப்படின்னா கூடாது. புரியுதா இல்லையா? அதெல்லாம் எனக்கு தெரியலையே அப்படி சொல்லக்கூடாது. சரிங்களா? அது ஏன்னா இந்த சுவிசேஷத்தினால தான் நம்ம உடன் பங்காளிகளாக இருக்கிறோம், உடன் சுதந்திரர்களாக இருக்கிறோம், நாம் ஒரே சரீரமாக இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ சுவிசேஷம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இது மறந்துடக்கூடாது. சுவிசேஷத்தை என்ன செய்யக்கூடாது, மறக்கக்கூடாது. சரிங்களா? சுவிசேஷத்தை தெரிஞ்சது எங்கே போகலாம் அப்படின்னா 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 1ஆம் வசனத்தில் வாசிங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்துல இருந்து. அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவா இருக்குமே. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள். சரி, இப்போ அங்க அது ஸ்கிரீன்ல போடுங்க வசனம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம். அதில் பார்க்கும்போது பவுல் சொல்றாரு அந்த கொரிந்து சபைக்கு, நான் சுவிசேஷம் உங்களுக்கு சொன்னதை நான் மறுபடியும் என்ன செய்கிறேன், சொல்கிறேன். இதனால தான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. நான் சொன்ன பிரகாரம் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பீங்க. மற்றபடி உங்கள் விசுவாசம் வீணாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே பவுல் சொல்கிறத செய்கிறோம். விருதாவாக இருக்கும்னா வீணாக இருக்கும்னு சொல்கிறார், வேஸ்ட்டாக இருக்கும்ன்றார். சரிங்களா? அப்போது சொல்லிட்டு தான் என்ன சுவிசேஷன் நான் உங்களுக்கு சொன்னேன், எதனால நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க அப்படிங்கிறத அங்கே சொல்கிறத நம்ம பார்க்குறோம். சுவிசேஷனா என்ன அப்படின்னு சொன்னால் அவர் சொல்கிறாரு, நான் அனைத்து உங்களுக்கு பிரதான ஒப்புவித்தது என்னவென்றால் கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நம்முடைய பாவங்களுக்காக மரித்து வேத வாக்கியங்களின் அடக்கம். அல்லேலூயா. அதோடு சேர்த்து அவர் சொல்றாரு, சாட்சியா நிறைய பேர் பார்த்துருக்காங்கன்றாரு. அதோடு சேர்த்து நம்ம சாட்சியை சொல்லணும். என்ன சாட்சி? அதனால் என் வாழ்க்கையில நான் மாறி இருக்கிறேன், மாற்றம் உண்டாயிருக்கிறது, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றிருக்கிறேன், நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன். அல்லேலூயா. இதுதான் சுவிசேஷம். சுவிசேஷம் நம்ம வாழ்க்கையோடு சேர்த்து சொல்லணும். சுவிசேஷம்னா என்ன அப்படின்னா, கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அல்லேலூயா. அதனால் நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன், பாவ மன்னிப்பு நிச்சயத்தை அடைந்திருக்கிறேன். அல்லேலூயா. சரியா? இப்போ சுவிசேஷம்லாம் என்ன அப்படின்னு யாராவது கேட்டா என்ன சொல்லணும்? சுவிசேஷம்லாம் என்ன அப்படின்னு கேட்டா, இயேசு கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி என்னுடைய பாவங்களுக்காக மரித்து அல்லது நமது பாவத்துக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. இயேசு இன்றையும் ஜீவிக்கிறார்.
அதுக்கு நான் சாட்சி, என் வாழ்க்கை சாட்சி, எனக்கு கிடைச்சிருக்க பாவ மன்னிப்பின் நிச்சயம் சாட்சி. அல்லேலூயா. இதுதான் சுவிசேஷம். சரிங்களா? இதுதான் சுவிசேஷம். பவுல் என்ன சொல்றாருன்னு சொன்னா, அவர் ஒரு வார்த்தை சொல்லும்போது சுவிசேஷம் ரகசியம், ரெண்டையும் சேர்த்தே பேசுவார் பாருங்க. சுவிசேஷம் ரகசியம். சரியா? இதை நான் அறிவிக்கிறதுக்கு எனக்கு தைரியம் வேணும் அப்படிங்கிறார். ஏன்னா அவர் யார் மத்தியில் ஊழியம் செஞ்சாருன்னு சொன்னால் யூதர்கள் மத்தியிலும் போய் யூதர்கள் இருந்தாங்க. அவர் போகிற புரஜாதி இடங்களில் போகும்போது, சரியா, அவர் போகிற பட்டணங்களில் யார் ஜபாலயங்கள் இருந்துச்சு, யார் அங்கே இருந்தாங்கன்னா புரஜாதிகள் மட்டும் இல்லை, யூதர்கள் இருந்தாங்க. நம்ம அப்போஸ்தலர் வாசித்தோம்னா தெரியும், அவர் எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் அவரை பிரச்சனை கொடுத்தது, அவருக்கு உபத்திரம் கொடுத்தது, அவரை அடிக்க வந்தது, அடித்தது, சரி, எல்லாம் யார் தான் அப்படின்னு பார்த்தா அவருடைய சொந்த ஜனம் யூதர்கள். சரி, எதுக்கு? புரஜாதிகளுக்கு சுவிசேஷம் சொல்லி புரஜாதிகளை தேவனிடத்தில் திருப்புகிற ஒரு காரியமாக இருந்ததுனால. சரியா? அப்போ பவுல் வந்து அங்கே எபேசுல நம்மகிட்ட, அங்கே சபைக்கிட்ட, எபேஸ் சபைக்கிட்ட ஒரு ஜெப குறிப்பு வைப்பார். எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார். எனக்காக எதுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றாரு பாருங்க. எபேஸ் 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, 20ஆம் வசனத்தை வாசிங்க. எபேஸ் 6ஆம் அதிகாரம் 20ஆவது வசனம். நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கப்படும்படி எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள். அல்லேலூயா. நான் தைரியமா என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதுக்கு, சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறது. அல்லேலூயா. ரெண்டு வார்த்தை வருது இங்க. ஒரு வார்த்தைக்கு நமக்கு தெரியும், என்ன தெரியும்? சுவிசேஷம் அப்படின்னா என்னன்னு தெரியும். தெரியுமா? தெரியும் சொல்ற மட்டும் கரங்கோதி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தெரியும் சொல்ற மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சுவிசேஷம் தெரியும், ரகசியம் நமக்கு தெரியும். பவுல் சொல்றாரு சுவிசேஷம் ரகசியத்தை நான் அறிவிக்கிறது. ரகசியம் என்ன? 3ஆம் வசனம் வாசிங்க. எபேசு 3:3 வாசிங்க. ரகசியம் என்ன? ரகசியம் என்ன? அது என்னவெனில் அது ரகசியம் என்னவெனில், புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய் ஒரே சரீரத்திற்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்கிற இந்த ரகசியத்தை. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப ரகசியம் என்ன? ரகசியம் என்ன? புறஜாதிகளாகிய நாமும் யூதரோடு கூட உடன் பங்காளிகளுமாய், உடன் சுதந்திரமாய், ஒரே சரீரமாய், சபையாய், சர்ச்சாக இருக்கிறோம் என்பதுதான் ரகசியம். அல்லேலூயா. அல்லேலூயா. இதான் ரகசியம். சரி, பவுல் சொல்றாரு சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதுக்காக. சுவிசேஷம் என்ன பார்த்தோம்? கிறிஸ்துவானவர் வேத வாக்கியமுடைய பாவத்துக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியமுடைய 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இயேசு இன்றைக்கு ஜீவிக்கிறார். நானும் சாட்சி, என் வாழ்க்கை சாட்சி, பாவ மன்னிப்பு நிச்சயம் சாட்சி. அதுதான் சுவிசேஷம். ரகசியம் என்ன? அதனால நான் எப்படி இருக்கிறேன் சொன்னா, நான் தேவனுடைய கிறிஸ்துவனுடைய சரீரமாக இருக்கிறேன், சபையில் இருக்கிறேன். யூதர்களுக்கும் எனக்கு எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. உடன் சுதந்திரமாய், உடன் பங்காளிகளுமாய், ஒரே சரீரமாய் இருக்கிறோங்கிறது ரகசியம். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த சுவிசேஷத்தின் ரகசியம் கவனிங்க, எங்கெல்லாம் வெளிப்படுகிறது, எங்கெல்லாம் சொல்லப்படுகிறதோ, இந்த சுவிசேஷத்தின் ரகசியம் எங்கெல்லாம் போகிறதோ, சரியா, அங்கெல்லாம் என்ன வெளிப்படும் அப்படின்னா தேவனுடைய அனந்த ஞானம் வெளிப்படும். அல்லேலூயா. அனந்த ஞானம் என்ன செய்ய வெளிப்படும். அந்த அனந்த ஞானம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு செய்தியாக போகிறோம், நம்ம கேட்க போகிறோம். அதுக்கு ஆதாரமாக அந்த வசனம் அனந்த ஞானம் வெளிப்படுன்றதுக்கு அந்த வசனம் 3ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தை வாசிங்க. 10வது வசனம். உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக. சரி, அப்போ அவருடைய என்னது? அவருடைய அனந்த ஞானமானது அப்படின்னு போட்டிருக்கு. அனந்த ஞானம் இங்கிலீஷில் வந்து காட்ஸ் மேனிஃபோல்டு விஸ்டம் என்று போடப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். இது என்ன அனந்த ஞானம்னா என்ன? கவனிங்க, புரிஞ்சுக்கணும் இது என்ன அப்படின்ட்டு. இதோடைய அர்த்தம் எப்படி, எந்த மாதிரி அர்த்தம் அதுன்னா, பலவிதமான, இப்போ நீங்கள் எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, ஓங்கிய புயத்தினாலும் அற்புதங்களாலும் அடையாளங்களினாலும் பலவிதமான வல்லமையான செய்கையினாலும் அப்படி போட்டிருக்கோம். பலவிதமான வல்லமையான செய்கையினாலும் நாம் பெற்றிருக்கிற அந்த ரட்சிப்பை, பெரிதான ரட்சிப்பை கொடுத்து நம்ம கவலையற்று இருப்போம்னால் அப்படின்னு வாசிப்பாங்க. பாருங்க, ஸ்கிரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். பலவிதமான, சரியா, அந்த வார்த்தை பலவிதமான பலத்த செய்கையினாலும் வாசிக்கிறோம்ல, அந்த பலவிதமான அப்படி சொல்லப்படுது பார்த்தீங்களா, அது க்ளோஸ். எதுக்கு க்ளோஸாக சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த வார்த்தைக்கு, அனந்த ஞானம் அப்படிங்கிற வார்த்தைக்கு ரொம்ப நெருக்கமாய் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை. கவனிங்க, அப்போ அனந்த ஞானம்னா என்ன அப்படின்னு சொன்னா, கவனிங்க, தேவனுடைய ஞானம், சரியா, எல்லா விதத்திலும் வெளிப்படுவது. அதாவது எப்படிப்பட்ட காரியம் சொல்லப்பட்டிருக்கலாம்? மல்டி கலர், சரிங்களா, பலவர்ண. யோசேப்புக்கு யாக்கோபு பலவர்ண ஆடையை தந்திருந்தான், வஸ்திரம் கொடுத்திருந்தான். அதுபோல மல்டி கலர்ஸ்,
சரியா? அதனால தான் இன்னைக்கு பிக்சர் பார்த்தீங்கன்னா நிறைய பூக்கள் போட்டிருப்பாங்க அந்த தம்ப்நெயில்ஸ்ல, டிஃப்ரெண்ட் கலர்ல இருக்க பூக்கள். ஏன்னா தேவன் அணைந்த ஞானம் அப்படிப்பட்டது. அது வந்து இப்படி தான் இந்த வழியில மட்டும்தான் அது கிரியேட் செய்யும் என்கிற காரியம் அல்ல. சுவிசேஷன் ரகசியம் எங்கெல்லாம் அறிவிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் தேவனுடைய அணைந்த ஞானம் வெளிப்படும். அப்படின்னா அந்த பலவர்ணமான காரியம், பலவிதமான வர்ணங்களை கொண்ட தேவனுடைய ஞானம் வெளிப்படும். அப்படின்னா நீங்க புரிஞ்சுக்க சொல்றேன். அப்படின்னா என்னன்னா, நல்லா கவனிங்க, எந்த சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட மனிதனையும் அந்த கிருபை தேவனுடைய அனந்த ஞானத்தினால் ரட்சிக்கும். நல்லா உச்சாமலையிலே சொல்லுங்க. எந்த சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட மனிதனையும் அந்த தேவனுடைய அனந்த ஞானத்தினால அந்த கிருபையானது அந்த மனிதனை சந்திக்கும், அந்த மனிதனை ரட்சிக்கும். அல்லேலூயா. தேசத்தில் இருக்கிறவன் ரட்சிக்கப்படுவான், நாட்டில் இருக்கிறவன் ரட்சிக்கப்படுவான், காட்டில் இருக்கிறவன் ரட்சிக்கப்படுவான், கல்லனும் ரட்சிக்கப்படுவான், காவலனும் ரட்சிக்கப்படுவான். சிங்காசனத்தில் இருக்கவனை ஆண்டவர் ரட்சிப்பார், சிறைச்சாலையில் இருக்கவனை ஆண்டவர் ரட்சிப்பார், தேசியவாதியை ரட்சிப்பார், தீவிரவாதியை ரட்சிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. வனாந்தரத்தில் இருக்கிறவன் ரட்சிக்கப்படுவான், வயல்வெளியில் இருக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. மலையில் இருக்கிறவன் ரட்சிக்கப்படுவான், பள்ளத்தாக்கில் இருக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. எங்க யாருன்னு சொல்ல, எங்க எல்லா இடங்களிலும் யாரை வேண்டுமானாலும் எந்த சூழ்நிலையிலும் தேவனுடைய அனந்த ஞானம் என்ன செய்யும் சொன்னா, அதனால் உண்டாயிருக்கிற கிருபை என்ன செய்யும், ரட்சிக்கும். அல்லேலூயா. இப்போ உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் யுத்தம் நடக்குது, சரியா? தேவனுடைய அனந்த ஞானத்தில் உண்டாயிருக்கிற கிருபையானது என்ன செய்யும் அப்படின்னா, அந்த ரஷ்யா போர் தொடுக்கிற ரஷ்யாவில் இருக்கவனையும் ரட்சிக்கும், அங்கே பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற உக்ரைனில் இருக்கவனையும் ரட்சிக்கும். அல்லேலூயா. இவங்க தேசமா சண்டை போட்டுக்குவாங்க, சரியா? நீ நான் எதிரின்னுவாங்க. ஆனா ஆண்டவர் என்ன செய்வான்னு சொன்னா, இங்க இருக்கவனை ரட்சிப்பார், அங்க இருக்கவனை ரட்சிப்பார். அல்லேலூயா. யார் எப்படி ரட்சிக்கப்படுவான்னு, யார் எப்படி ரட்சிக்கப்படுவான்னு தெரியாது. நம்ம எல்லாம் இப்படி ரட்சிக்கப்பட்டோம். அதுதான் தேவனுடைய அனந்த ஞானம். அல்லேலூயா. நான் எப்பவுமே சொல்லுவேன், ஜெயிலுக்கு போறவன் தான் ரட்சிக்கப்படுவான் அப்படின்னா, என்னோட கூட 300 பேர் ஜெயிலில் இருந்தான். என் கூட 300 பேர் ஜெயிலில் இருந்தால், எனக்கு ஒரு 5 பேர் தான் உள்ளே இருந்தவங்க தான் எனக்கு சுவிசேஷம் சொன்னாங்க, எனக்காக ஜெபம் பண்ணாங்க, பைபிள் வாசிக்க வச்சாங்க, நாங்கள் உள்ள ரட்சிப்பு நடத்தினாங்க. சரி, அப்போ அந்த 5 பேருக்காக நான் சோத்திருக்கேன். அவங்க 5 பேர் ரட்சிக்கப்பட்டிருந்தாங்க. ஓகே, 300ல் 5 ரட்சிக்கப்பட்டிருக்கு. நான் ஒரு ஆள் 6வது ஆள் ரட்சிக்கப்படுறேன். ஆனால் மீதி 294 எல்லாம் ரட்சிக்கப்படல. இப்போ ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், நான் இருக்கும்போது சொல்கிறேன். உள்ளே இருக்கும். அப்போ ஜெயிலில் போனவன்லாம் ரட்சிக்கப்படுவான் அப்படின்னா, சத்துரு என்ன பண்ணுவான், யாரையும் ஜெயிலுக்கு விட மாட்டான். புரியுதா? யாரையும் பிசாசு நினைச்ச மாட்டான். அங்கே மட்டும் விட்டுறாதரா அப்படின்னு பிசாசு கூட்டத்துக்கு சொல்லியிருப்பான். எங்கே வேணா போட்டோம், இவன் எங்கே போகக்கூடாது, ஜெயிலுக்கு மட்டும் போயிடக்கூடாது. ஏன்னா போய் ஜெயிலுக்கு போனால் ஆகிடுவான், இவன் ரட்சிக்க போட்டுருவான். சரியா? அப்போது தேவனோட அனந்த ஞானம் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற மனிதனையும், எந்த மனிதனும் உதவி செய்ய முடியாத ஒரு இடம் தான் சிறைச்சாலை. அம்மா அப்பா கட்டின மனைவி யாரும் உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. எந்த மனிதனையும் எந்த சூழ்நிலையிலும் அந்த கிருபை ரட்சிக்கும். அல்லேலூயா. அதுதான் தேவனோட அனந்த ஞானம். அல்லேலூயா. அதுதான் காரியம். அப்போ அந்த அனந்த ஞானம்ன்றது என்ன அப்படின்னா, அவருடைய மல்டிஃபேசட் சொல்லுவாங்க, சரியா? மல்டிஃபேசட் கலர்ஸ், அது பல வர்ணங்களில் இருக்கிறதான ஒரு காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. கொஞ்சம் நான் சொல்கிறது கொஞ்சம் இப்படி யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும், சரியா? ஐயோ நம்ம ஆண்டவர் எவ்வளவு பெரியவர். எல்லாம் உச்சாமலையிலே சொல்லுங்க. அல்லேலூயா. எவ்வளவு பெரியவர் நம்ம ஆண்டவர், சரியா? யார் இப்படி தான் அவர் செய்வார்னு யாருமே என்ன செய்ய முடியாது, கணக்கு பார்க்கவே முடியாது. அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். அல்லேலூயா. அதான். அப்போ அப்படி கிரியை செய்கிறவர், சரி? அப்படி தான் அதெல்லாம் அப்படி கிரியை செஞ்சனால தான் நம்ம இன்றைக்கி அந்த அனந்த ஞானம் நம்மளை, அந்த அனந்த ஞானத்தெல்லாம் உண்டான கிருபை தான் நம்மளை இன்றைக்கி ரட்சித்திருக்கிறது. அல்லேலூயா. நாம் ரட்சிக்கப்பட்டிருப்பதே அந்த அனந்த ஞானத்துக்கு சாட்சி. அல்லேலூயா. அப்போ இந்த அனந்த ஞானம் அப்படிங்கிறது காரியம், காட்ஸ் மேனிஃபோல்ட் விஸ்டம் அப்படிங்கிறது 3 விதத்தில் வெளிப்பட வேண்டும், சரியா? அதுதான் இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம், வேதத்தின் வெளிச்சத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். பரிசுத்தாவே அந்த ஞானமானது 3 விதத்தில் என்ன செய்ய வேண்டும், வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா. முதலாவது சபையின் மூலமாக என்ன செய்ய வேண்டும், வெளிப்பட வேண்டும். 2வது சர்வ சிருஷ்டிக்கும் வெளிப்பட வேண்டும். 3வது சர்வ லோகத்திற்கும் என்ன செய்ய வேண்டும், வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. சபையின் மூலமாய் வெளிப்பட வேண்டும், சர்வ சிருஷ்டிக்கும் வெளிப்பட வேண்டும், சர்வ லோகத்திற்கும் வெளிப்பட வேண்டும். 3 காரியங்கள். 3 காரியம். ஓகே, முதலாவது என்ன சொன்னேன், சபையின் மூலமாக என்ன செய்ய வேண்டும், வெளிப்பட வேண்டும். அதில் 3ஆம் அதிகாரத்தில் 9-10 வசனங்கள் வாசிங்க. 3ஆம் அதிகாரத்தில் 9-10 வசனங்கள். தேவன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அனாதி தீர்மானத்தின்படியே உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும்
அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக. ஓகே, ஓகே. சபையின் மூலமாக இப்போது தெரிய வரும் பொருட்டாக. அல்லேலூயா. தெளிவாக அந்த வசனம் சொல்லுது, தேவனுடைய அனந்த ஞானம் எதன் மூலமாக வெளிப்படும்? சபையின் மூலமாக. அல்லேலூயா. ஏன்னா கவனிங்க, ஏன்னா இந்த ரகசியம் உலகத்தாருக்கு ரகசியம் தெரியாது, இந்த ரகசியம் சபைக்கு தான் தெரியும். அல்லேலூயா. சுவிசேஷம்னா என்னன்னு தெரியும் சொல்றவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ரகசியம் என்னன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ ரோட்டில் போகிற ஆளை போய் கேளுங்க, ரகசியம் அப்படின்னா என்ன ரகசியம் அப்படின்வான். என்ன ரகசியம் சரியா, அவனுக்கு தெரியாது. அப்போ சபைக்கு தான் என்ன தெரியும் அப்படின்னா இந்த ரகசியம் தெரியும். அப்போ இந்த சபையின் மூலமாக தான் எது வெளிப்படும்னா அந்த சுவிசேஷன் ரகசியம் வெளிப்படும். இந்த சபையின் மூலமாக சுவிசேஷ ரகசியம் வெளிப்படும் போது எது வெளிப்படும் அப்படின்னு சொன்னா தேவனுடைய அனந்த ஞானம் வெளிப்படும். அல்லேலூயா. அதனால தான் பவுல் தீமோத்தேயுக்கு வந்து சொல்லும்போது, நான் சபைக்கு வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் தாமதமானால் நீ வந்து சபையில் நடக்க வேண்டிய காரியங்கள்லாம் சரியா பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்றாரு. அப்படி அட்வைஸ் பண்ணும்போது 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அட்வைஸ் பண்ணும்போது 15ஆம் வசனத்தை வாசிங்க. 15ஆவது வசனம் 1 தீமோத்தேயு 3:15. தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். நான் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா தேவனுடைய வீட்டிலே நீ அறிய வேண்டிய வித காரியங்களை நீ அறியும்படிக்கு நான் இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமுமாய். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறது. அல்லேலூயா. சபையானது எதுக்கு தூண் ஆதாரமா இருக்குது? எதுக்குங்க? சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமா இருக்கிறது. அல்லேலூயா. அப்படி சபைக்கு சத்தியத்துக்கு தூணும் ஆதாரம்னு சொல்லிட்டு உடனே பவுல் சொல்ற காரியம் என்ன? அடுத்த வசனம் வாசிங்க. உடனே பவுல் சொல்ற காரியம் என்ன? அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமான சத்தியத்துக்கு தூணு ஆதாரம் சொன்ன உடனே பவுலுடைய நினைவுக்கு ஆவியாளர் கொண்டு வருகிற காரியம் தான் என்னதான்? ரகசியம். அல்லேலூயா. தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடி மகா மேன்மை உள்ளது. அல்லேலூயா. என்ன ரகசியம் வாசிங்க. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். அல்லேலூயா. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். யார் அவர்? எத்தனை பேர்? கொஞ்சம் பேர் தான் சொல்றாங்க, 10 பேர்லாம் அவருக்கு தெரியாதா? யார் அவரு? தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். யார் அவரு? இயேசு. அல்லேலூயா. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். ஏன் அவர் மாம்சத்தில் வெளிப்பட வேண்டும்? ரகசியமா, நான் போன வாரம் சொன்ன ரகசியமா சொல்லப்பட்டிருக்கு. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே வாசிங்க. ஆதியாகமம் 3:15 ரகசியமா சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு? ரகசியம் ஸ்டேட்டாக ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா அவர் கண்டிப்பாக ஸ்திரீயின் வித்தா என்ன செய்யணும்? வரணும். வாசிங்க. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார். அல்லேலூயா. அப்ப ஸ்திரீயின் வித்தாக பிசாசுக்கு சொல்லப்படுது, சாத்தானுக்கு சொல்லப்படுற வார்த்தை, ஸ்திரீயின் வித்தாக அவர் வருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் வர ஸ்திரீயின் வித்துவார். அவர் பேசுறார் சாத்தான்ட்ட, ஒருத்தர் வருவார். அல்லேலூயா. ஸ்திரீயின் வித்தாக வருவார். வர அவர் தான் உன் தலையை நசுக்குவார். அல்லேலூயா. வர அவர் தான் உன் தலையை நசுக்குவார். நீ அவருடைய குதிங்கால என்ன செய்வேன்? நசுக்குவ. நீ அவருடைய குதிங்கால நசுக்குவ அப்படின்னு சொல்லி அங்க சொல்றதை செய்யறோம், பார்க்கிறோம். கவனிங்க. அப்போ வர்ற அவரு உன் தலையை செய்வாரு, நசுக்குவார். அவர் மாம்சத்தில் வெளிப்படுவார். அதான் அந்த வசனம் சொல்லுது. அல்லேலூயா. அல்லேலூயா. மாம்சத்தில் வெளிப்படுறது எதுக்காக? பிசாசே உன் தலையை நசுக்கிறதுக்காக. அல்லேலூயா. அல்லேலூயா. உன் தலையை நசுக்கிறதுக்காக. ஆனால் அதனால அவருக்கும் ஒரு நீ அவர் குதிங்கால நசுக்குவ, சரி, அவருக்கும் சில காயங்கள் செய்யும் உண்டாகும். ஆனால் கண்டிப்பாக உன் தலையை செய்வார், நசுக்குவார். இப்போ இந்த இடத்துல இந்த ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் ஒரு விரலை வச்சுக்கிட்டு அப்படியே போய் எபிரேயர் 2ஆம் அதிகாரம் எடுத்து 14ஆம் வசனம் வாசிங்க. வாசித்து திரும்பி வருவோம். எபிரேயர் 2:14 வாசிங்க. ஏன் அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார்? ஸ்திரீயின் வித்தாக ஏன் வந்தார்? ஸ்திரீயின் வித்தாக ஏன் வந்தார்? ஏன் மாம்சத்தில் வெளிப்பட்டார்? ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க
அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்திலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். அல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அங்க சொல்லப்படுகிற காரியம் என்ன? தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அல்லேலூயா. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். எதுக்காக வெளிப்பட்டார்? பிள்ளைகள் மாம்சத்து இரத்தத்தையும் உடையவர்களா இருக்க அவரும் அவரை போல மாம்சம் இரத்தத்தையும் உடையவரானார். அல்லேலூயா. அவர் அவர்களை போல மாம்சத்து இரத்தத்தையும் உடையவரானார். சரி, அப்போ எதனால அவர் மாம்சத்தில் வெளிப்படுவார்? எதுக்காக? பிள்ளைகள் பாவத்தினால பாவம் வந்துடுச்சு உள்ள. தேவனையும் பிள்ளைகளையும் எது பிரிச்சிருச்சு? பாவம் பிரிச்சிருச்சு. இப்ப பிள்ளைகளை ஒன்று சேர்க்கணும். அதுக்கு பிள்ளைகள் மாம்சத்து இரத்தத்தையும் உடையவர்களா இருக்கிறபடினால அவரும் அவர்களை போல் மாம்சத்து இரத்தத்தையும் உடையவர் ஆவார். அல்லேலூயா. இப்ப அங்க வாசிப்போம். ஆதியாகமம் 3:15 சொல்லப்படுது, அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்கால நசுக்குவார். அப்புறம் ஒரு யுத்தம், அதுல உன் தலை காலி ஆயிடும். இப்ப 15 வசனத்துல வாசிங்க. 15 2:15. ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ண. 14 வாசிங்க. ஆதலால் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே, அதான் தலை நசுக்கிறது. அதெல்லாம் கரங்க தலையில சொல்லுவோமா? மரணத்துக்கு அதிபதியாகிய பிசாசானவனை தன் மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு, அவன் தலையை நசுக்கும்படிக்கு. அல்லேலூயா. அதனால என்ன காரியம் பாருங்க? மரணத்துக்கு அதிகாரி பிசாசான மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும். அப்புறம் அடுத்த வசனம், ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் காலமெல்லாம் மரண பயத்தினால் அடிமைத்தனத்துக்குள்ளான யாவரையும், பிள்ளைகள் யாவரையும் விடுதலை பண்ணும்படி அப்படி ஆனார். அல்லேலூயா. இப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்க நமக்கு என்ன இல்லைன்னு சொன்னா மரண பயம் இல்லை. ஏன்னா என்னை விசுவாசிக்கிற மரித்தாலும் பிழைப்பான். அல்லேலூயா. அப்ப பாவத்தை டீல் பண்ணும்படியாக அந்த பிசாசானவனை ஜெயிக்கும்படி தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அல்லேலூயா. அவன் தலையை நசுக்கும்படி அந்த கல்வாரி யுத்தத்திலே, சிலுவையின் யுத்தத்திலே அவர் என்ன செய்தார்? மரணத்துக்கு அதிபதியாக பிசாசானவனை தன் மரணத்தினாலே அழித்தார். அல்லேலூயா. எதுக்குன்னு சொன்னா மரண பயத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கும்படி. அல்லேலூயா. அல்லேலூயா. இது அடுத்த வருஷம் சொல்லு. வாசிங்க 16 வாசிங்க. 16 என்ன சொல்லு பாருங்க. 16. ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல், விழுந்து போன அந்த தேவதூதர்கள், பிசாசுகளாய் மாறின தேவதூதர்கள், அவர்களுக்கு அவர் கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாய் கை கொடுத்தார். அல்ல கரங்க தெரியல சொல்லுமா? ஹல்லேலூயா. யாரு கை கொடுத்தார்? ஆபிரகாமின் சந்ததின்னு கொண்டாடுறாரு இங்க எபிரேயாக்கியோன். எதுக்கு ஆபிரகாமின் சந்ததிக்குன்னு சொல்றாரு? சொல்லுவதை கை கொடுத்தான்னு சொல்றான்னு சொன்னா சொல்லப்படுது. அதுதான் ரகசியம். என்னன்னு சொல்லி சொன்னா, ஆபிரகாமிட்ட தேவன் பேசும்போது போன நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினாலே உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. உன்னுடைய சந்ததிக்குள், உன்னுடைய ஜனம் மாத்திரம் அல்ல, பூமியில் உள்ள சகல புறஜாதிகளும் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் என்ன? அந்த ஆசீர்வாதம் என்ன? நான் போன வாரம் தான் சொன்னேன். ஆசீர்வாதம் என்ன? ஆசீர்வாதம் என்னங்க? போன வாரம் சொன்னேன். அந்த ஆசீர்வாதம் என்ன? சகல நல்ல சாப்பாடு, ரசிக்கப்படவங்களும் வச்சுக்கிறான். நல்ல சாப்பாடு, நல்ல வீடு, நல்ல ஏற்றங்கிறது ரசிக்கப்படாத இருக்குது. சரியா? அதனால அந்த ஆசீர்வாதம் இல்லை. புரியுதா? எப்படி பாருங்க, அது யார்கிட்ட இருக்குது? ரசிக்கப்படாமல் வச்சுக்கிறேன் இன்னைக்கு. சரியா? அப்போ ஆபிரகாமின் சேவை இல்லை, கிடைக்கிற நித்திய ஜீவன். அல்லேலூயா. அந்த ஆபிரகாம் சந்ததி யாரு? வாசிங்க கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 27-28 வாசிங்க. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27-28 வசனங்கள். ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். அடுத்த வசனம், நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால், இதுதான், நீங்கள் கிறிஸ்துடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாரையும் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரர்களாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. நீங்க ரட்சிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள், நீங்கள் ஆபிரகாமுடைய சந்ததிகளாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அப்ப இந்த தேவன் அனந்த ஞானம் கவனிங்க, சபையின் மூலமா எப்படி வெளிப்படுது அப்படி சொன்னா ரட்சிப்பிலே வெளிப்படுகிறது. நல்ல கரங்க சொல்லுவோமா?
எவரையும் யாரையும் தேவன் என்ன செய்றாரு? ரட்சிக்கிறார். அல்லேலூயா. வித்தியாசமே இல்லை. நீங்க வாசிங்க ரோமர் 3:22 வாசிங்க. வித்தியாசமே இல்லை, வாசிங்க ரோமர் 3:22. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும். வித்தியாசமே இல்லை. என்ன இல்ல? வித்தியாசமே இல்லை. அல்லேலூயா. இவன் யூதன், இவன் கிரேக்கன், இவன் புறஜாதி என்கிற வித்தியாசமே இல்லை. இவன் நெட்ட, இவன் குட்ட, வித்தியாசமே இல்லை. இவன் படிச்சவன், இவன் படிக்காதவன், வித்தியாசமே இல்லை. இவன் சிவப்பா இருக்கான், அவன் கருப்பா இருக்கிறான், வித்தியாசமே இல்லை. எந்த வித்தியாசமும் இல்லை. இவன் பணக்காரன், ஏழை, எந்த வித்தியாசமும் இல்லை. அது எவரையும், விசுவாசிக்கிற எவரையும் ரட்சிக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ எவரையும் ரட்சிக்கிறது. அப்படி ரட்சிக்கப்படுற ஆட்கள் தான் என்ன மாறிடுறாங்க? இப்போ கலாத்தியர் 3 அதிகாரத்துக்கு வாங்க. கலாத்தியர் 3 அதிகாரம். ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்? ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுக்கணும். ஞானஸ்நானத்துல ரட்சிப்பு கிடையாது. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுக்கிறவங்க எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. அடுத்த வசனம். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை. நல்ல கரமதல்ல சொல்லுவோமா? இன்னும் இல்லை. யூதன் என்றும் வித்தியாசம் கிடையாது. இனிமே யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை. அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை. ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசு ஒன்றாக இருக்கிறீர்கள். இதுல தான் தேவனுடைய அனந்த ஞானம் வெளிப்படுது. நல்ல கரமதல்ல சொல்லுவோமா? ஒன்னு சொன்ன தேவனுடைய அனந்த ஞானம் சபையின் மூலமா எதில் வெளிப்படுதுன்னா ரட்சிப்பில் வெளிப்படுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. எப்பேற்பட்ட மனிதனையும் எந்த சூழ்நிலையிலையும் யாரா இருந்தாலும் சரி அந்த கிருபையானது ரட்சிக்கிறது. அல்லேலூயா. அதில் எது வெளிப்படுது? தேவனுடைய அனந்த ஞானம் வெளிப்படுது. ரெண்டாவது எதில் வெளிப்படுதுன்னா அப்படி ரட்சிக்கப்படுற எல்லாரையும் ஆண்டவர் ஒன்றா வச்சிருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கிறிஸ்து இயேசுக்குள்ள எப்படி இருக்கீங்க? ஒன்றா. இவர் இப்போ ரட்சிக்கப்பட்ட சைனாவில் இருக்க ஒரு ஆளை, ரட்சிக்கப்பட்ட ஒரு பிரதர் சைனாவில் இருக்க ஒரு ஆள் வந்தார்னா அவர் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் இவர் நம்ம நாடு கிடையாதுன்ட்டு. வித்தியாசமாக இருப்பார். ஓகே, சரியா? நீங்கள் இப்போ சபை முடிஞ்சதுக்கப்புறம் இல்லை வந்துட்டு அவர் சபையில் இருக்கிறார், நம்ம யாராவது சபையில் அவர்கிட்ட சொல்லுவோமா, நீங்கள் ஒய்யார் ஹியர், போங்க நீங்கள் வித்தியாசமாக இருக்கீங்க, ஆள் வெளியே போங்க, அப்படியாவது சொல்லுவோம் நம்ம. இப்போ முடிஞ்ச பிறகு அவர் சந்திக்கும் போது அவர் ரட்சிக்கப்பட்டிருக்காரு தெரிஞ்சுட்டு, சரியா? பந்தி கொடுக்குறோம் அப்படின்னா பந்தியில் என்ன செய்வார்? பங்கெடுப்பார். பங்கெடுக்க மாட்டாரா? எடுக்க மாட்டாரா? பங்கெடுப்பார். சரியா? பங்கெடுக்கிறார். சபை முடிஞ்சதுக்கப்புறம் சரியா நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா போய் அவர் என்ன சொல்லுவோம்? பிரைஸ் தி லார்ட். என்னங்க சொல்லுவோம்? பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் பிரதர். அவர் எங்கே பிறந்தாரு? பிரதரு பேசுங்க. எங்கே பிறந்தாரு? சைனாவில் இருக்கவர் நமக்கு என்ன ஆகிட்டாரு? சைனாவில் இருக்கவர் நமக்கு என்ன ஆகிட்டாருங்க? பிரதர் ஆகிட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. அங்கே தான் தேவனுடைய அனந்த ஞானம் வெளிப்படுது. அல்லேலூயா. ஜப்பான்ல இருக்கவும் சரி, சைனால இருக்கவும் சரி, எந்த தேசத்துல யார் எங்க இருந்தாலும் சரி, ஒரு காட்டுவாசி ரட்சிக்கப்பட்ட கூட அவன் நமக்கு பிரதர். நல்ல கரவு தலையிலே சொல்லுங்க. அல்லேலூயா. பார்க்க ஜெயிண்டாண்டிக்கா இருக்காப்புல ஆளு, சரியா? பயங்கரமா இருக்காப்புல. ஆனா ரட்சிக்கப்பட்ட ஆளுனா நாம கட்டி பிடிச்சி பிரைஸ் தி லார்ட் பிரதர் சொல்லலாம். நம்மள அவரை என்னன்னு கூப்பிடலாம்? பிரைஸ் தி லார்ட் பிரதர். அல்லேலூயா. நமக்கு பிரதர் ஆயிடுறார். எப்படி? அதுதான் இதில் தான் தேவனுடைய அனந்த ஞானம் என்ன செய்து வெளிப்படுது. அல்லேலூயா. நம்ம எல்லாம் எப்படி இருக்கிறோம்? ஒன்றாக இருக்கிறோம்னு வசனம் சொல்லுது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ சபையின் மூலமாக தான் என்ன செய்து இந்த ஞானமானது சுவிசேஷ ரகசியம் வெளிப்படும் போதெல்லாம் எது வெளிப்படுது சொன்னா தேவனுடைய அனந்த ஞானம் வெளிப்படுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இந்த நம்ம ஆபிரகாமுடைய சந்ததியா இருக்கிறோம் பார்க்கலாம் இல்லையா? அதிலே கலாத்தியர் 3 அதிகாரத்தில் 7 வசனம் வாசிங்க. கலாத்தியர் 3:7 வாசிங்க. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. அல்லேலூயா. விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் சந்ததி பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. அல்லேலூயா. அப்ப கிறிஸ்து இயேசுக்குள் பாருங்க, ஆபிரகாம் சொல்லுமா சொன்னாரு, உன் சந்ததிக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். அது நமக்கு அந்த அதில் 3 அதிகாரத்தில் 15 வசனம் வாசிங்க. 15-16 வாசிங்க. சகோதரரே, மனுஷர் முறைமையின்படி சொல்லுகிறேன், மனுஷர்களுக்குள்ளே உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை ஒருவனும் ஒன்றையும் கூட்டுகிறதும் இல்லை. ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். அடுத்த சந்ததி கிறிஸ்துவே. அந்த சந்ததி
கிறிஸ்துவே. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சந்ததி இப்போ கவனி இப்போ கரெக்டாக நீ சொல்லணும். ஆபிரகாம்கிட்ட அன்னைக்கு நல்லா கவனி. இப்போ ஆபிரகாம் தேவன் பேசுகிறாங்க, ரெண்டு பேரும் உரையாடல். அப்போது ஆபிரகாம்ல தேவன் சொல்கிறாரு, உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் அப்படிங்கிறார். ஓகே, இப்போ ஆபிரகாம் வந்து யாரை நினைப்பாப்புல? ஏன் பேச மாட்டீங்க? ஆபிரகாம் யாரை நினைப்பாப்புல? ஈசாக்கு தான். ஈசாக்கு தான் நினைப்பாப்புல. ஏன்னா யார் தான் இப்போ சந்ததி? ஈசாக்கு தான் சந்ததி. உன் சந்ததிக்குள் பூமியில் சகல ஜாதிகளும். ஆனால் தேவன் வந்து இப்போ ஆபிரகாம் பேசும்போது யாரை நினைச்சுன்னு பேசுறாரு? சொல்லுங்க, யாரை நினைச்சுன்னு பேசுறாரு? இயேசுவை மனசில் வச்சுன்னு பேசுறாரு. கரங்க தெல்ல சொல்லுவோமா? தேவன் யாரை மனசில் வைக்கிறாரு? தேவன் யாரை ரகசியமாக மனசில் வைக்கிறாரு? நல்லா புரிஞ்சுக்கிட்டு, நல்லா புரிஞ்சுங்க. தேவன் ரகசியமாக யாரை மனசில் வைக்கிறாரு? இயேசுவை. ஆனால் ஆபிரகாமுக்கு யாருன்னு தான் புரியும்? ஈசாக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவனா இங்கே வரும்போது தான் தெரியுது அந்த சந்ததி கிறிஸ்துவே. அப்போ கிறிஸ்துவுக்குள் சகல ஜாதிகளும் என்ன செய்யப்படும்? ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள். அப்போ அந்த கிறிஸ்துவுக்குள் என்ன இருக்குது? கிறிஸ்துவுக்குள் என்ன இருக்குது? வாசிங்க 1 யோவான் 5ஆம் அதிகாரம். தேவன் கொடுக்குற சாட்சி வாசிங்க. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல வாசிங்க. அந்த கிறிஸ்துவுக்குள் என்ன இருக்குது பாருங்க. என்ன ஆசீர்வாதம்னு பார்ப்போம். அது என்ன ஆசீர்வாதம்? ஒண்டாய் காரா, ஆடி காரா, பென்ஸ் காரா, என்ன கார் பாருங்க. வாசிங்க 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல வாசிங்க. நாம் மனுஷருடைய சாட்சியை ஏற்றுக்கொண்டால் அதை பார்க்கிலும் தேவனுடைய சாட்சி அதிகமாய் இருக்கிறது. தேவன் தமது குமாரனை குறித்து கொடுத்த அக்ரிமெண்ட் எல்லாம் சாட்சி கையெழுத்து போட சொல்றாங்களா? என்னங்க, ரெஜிஸ்ட்ரேஷன்ல சாட்சி கையெழுத்து போட சொல்றாங்களா? அந்த சாட்சி கையெழுத்தே அவன் கவர்மெண்ட்ல ஏத்துக்கிறான். 2 பேர் சாட்சி போடுறதை கவர்மெண்ட்ல என்ன செய்யறான்? ஏத்துக்கிறான். அந்த வசனம் சொல்லுது, நீ மனுஷ சாட்சியை ஏத்துக்கிறீல்ல, அதை விட யார் கொடுக்குற சாட்சி பெருசு? தேவன் கொடுக்குற சாட்சி பெருசு. என்ன சொல்றார் தேவன்? வாசிங்க, என்ன சாட்சி? தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் அந்த சாட்சியை தனக்குள்ளே கொண்டிருக்கிறான். தேவனை விசுவாசியாதவனோ தேவன் தம்முடைய குமாரனை குறித்து கொடுத்த சாட்சியை விசுவாசியாததினால் அவரை பொய்யராக்குகிறான். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அந்த நித்திய ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே, அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சி. நல்ல கர்மத்தில் சொல்லுவோமா? அப்ப குமாரன் இயேசுவுக்குள் பூமியில சகல ஜாதிகள் ஆசீர்வதிக்கப்படும். அந்த கிறிஸ்துவுக்குள் இருப்பது என்ன? என்ன? நித்திய ஜீவன். அல்லேலூயா. ஆனால் அடுத்த வசனம் சொல்லுது, அடுத்த வசனம் எப்படி சொல்லுது? குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். ஜீவன் இல்லாதவன். நமக்கெல்லாம் நித்திய ஜீவனை தேவன் தந்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஜீவன் எங்க இருக்குது? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ள நம்ம எல்லாரும் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறோம். சிலர் இன்னும் அல்லேலூயா ஆமென்னு வரல. இதெல்லாம் இந்த ரட்சிப்பு பெருசுங்க. எது வீட்டில் இருக்கோ இல்லையா, தோரம் பருப்பு கடலை பருப்பு கூட இல்லாமல் போட்டு பிரச்சனை இல்லை, சரியா? ஆனால் எது இருக்கோ இல்லையோ, எது இருக்கணும் வீட்டில்? எது நம்மகிட்ட இருக்கணும்? ரட்சிப்பு. கிறிஸ்து இயேசுக்குள்ளே நான் ஆபிரகாமின் சந்ததியாக நான் கிறிஸ்து இயேசுக்குள்ளே ரட்சிப்பு ஆசீர்வாதத்தை நான் பெற்றிருக்கிறேன்னு சொல்கிற மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, அதுதான் சரியா? அப்போ அந்த ரட்சிப்பில் தான் எது வெளிப்படுது? சபையின் மூலமாக அனந்த ஞானம் வெளிப்படுது. அல்லேலூயா. நம்ம அப்போ ரட்சிப்பில் அனந்த ஞானம் வெளிப்படுது. நம்மளெல்லாம் தேவன் ஒன்றாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. எங்கெங்கே இருந்து நம்ம என்ன செய்யறோம்? ஒன்றா வந்திருக்கிறோம். எங்கெங்கே நம்ம என்ன செய்யறோம்? இன்னைக்கு ஒன்றா கூடி வந்திருக்கிறோம். நம்மளே அல்லேலூயா. தேவன் நம்மளை கூட்டி சேர்த்திருக்கிறார். அல்லேலூயா. இதில் தான் தேவனுடைய அனந்த ஞானமானது வெளிப்படுகிறது. சரியா? இந்த அனந்த ஞானம் வெளிப்படுது அப்படின்னா நம்ம எல்லாருமே எப்படி தான் ரட்சிக்கப்பட்டோம்னா அந்த சுவிசேஷத்தின் ரகசியத்தை நாம் அறிந்து கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். அல்லேலூயா. அந்த சுவிசேஷத்தின் ரகசியம் நம்மிடத்தில் வந்தது. யாரோ ஒரு நமக்கு சுவிசேஷம் அறிவித்தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. யாரோ நமக்கு நம்ம சுவிசேஷத்தை அறிவிச்சாங்க. அப்போ நாம இன்னைக்கு அந்த வசனம் வாசிங்களேன். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. எபேசியர் 3:9, 9:10. தேவன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அனாதி தீர்மானத்தின்படியே உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாக இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக, சபையின் மூலமாக இப்போது தெரிய வரும் பொருட்டாக. அல்லேலூயா. சரியா? சபையின் மூலமாக இப்போது தெரிய வரும் பொருட்டாக. சபையின் மூலமாக தேவனுடைய அனந்த ஞானம் வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்படி சபையின் மூலமாக வெளிப்படணும் அப்படின்னு சொன்னால் சபை என்ன செய்யணும்? நல்லவனி சபை என்ன பண்ணணும்? சும்மா அப்படி இருந்தால் போதுமா? சபை
கண்டிப்பாக அந்த வசனம் சொல்லுது எது மூலமாக தான் தேவன் அனந்த ஞானம் இந்த உலகத்தில் வெளிப்படணும்? எது மூலமாக தான்? சபையின் மூலமாக தான். அப்போ சபையின் மூலம் தான் வெளிப்படணும்னு சொன்னால் பவுலடிகள் எழுதும் போது அவருக்கு என்ன உணர்வு இருந்துச்சோ அதே உணர்வு உங்களுக்கு எனக்கு இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பவுலுக்கு என்ன உணர்வு இருந்துச்சு அப்படின்னா, அந்த எபேசு 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 7ஆம் வசனம் வாசிங்க. 7வது வசனம். தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரனானே. அளிக்கப்பட்ட கிருபை, நல்ல கரங்க சொல்லுவோமா? தேவனுடைய பலத்த சத்துவத்தால், அதாவது வல்லமையினால எனக்கு வரமா கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபை, எனக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்ற மட்டும் கரங்க சொல்லுங்க. சரியா? கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்குது எதுக்கு? இந்த சுவிசேஷத்துக்கு என்னவா மாறுறதுக்கு? ஊழியக்காரனா ஆவதற்கு. அல்லேலூயா. என்னவா மாறுறதுக்கு? ஊழியக்காரன். அடுத்த வசனம் வாசிங்க. 8வது வசனம். பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வரியத்தை பிரஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கிறதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்க சுவிசேஷமாய் அறிவிக்கிறதுக்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பவுலுக்கு கொடுக்கப்பட்ட அதே கிருபை எனக்கும் அளிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றவங்க மட்டும் நல்ல கரங்க தெரியலே சொல்லுங்க. சொன்னவங்க எல்லாம் இப்போ அந்த 8ஆம் வசனத்தை பாருங்க. என்ன அறிவிக்கணும்? கிறிஸ்துவின் அளவற்ற ஐஸ்வரியத்தை என்ன பிரஜாதிகளிடத்தில் என்ன செய்யணுங்க? நீங்களே சொல்லுங்க. அந்த வசனத்தை பாருங்க. என்ன செய்யணும்? கிருபை கொடுக்கப்பட்டிருக்குது. எதுக்கு? சும்மா இருக்கிறதுக்கு இல்லை. கண்டிப்பாக என்ன செய்யணும்? சுவிசேஷத்தை அறிவிக்கணும். மறுபடியும் அதான் சொல்றாரு அவர். கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது சுவிசேஷ ஊழியக்காரன் ஆவதற்கு. கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது எதுக்கு? புறஜாதிகளிடத்தில் கிறிஸ்துவின் அளவற்ற ஐஸ்வரியத்தை சுவிசேஷமாய் அறிவிக்கிறதுக்காக. அல்லேலூயா. இப்போ அந்த அனந்த ஞானம் வெளிப்படுற வசனத்தில் கூட அதான் சொல்லுவார். வாசிங்க 9-10 வசனம் வாசிங்க. 9-10. தேவன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அநாதி தீர்மானத்தின்படியே உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக. நல்லா கவனிங்க. சபையின் மூலமா இப்போது தெரிய வரும் பொருட்டாக, அதுக்காக அப்படின்னு அர்த்தம். சபையின் மூலமா இப்போது அவர் அனந்த ஞானம் வெளிப்படும் பொருட்டாக. அடுத்த வசனம் வாசிங்க. பொருட்டாக என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டிகளுக்குள்ளே ஆதிகாலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்துடைய ஐக்கியம். திட்டம் போட்டிருக்கு. திட்டம், பிளான், ஐக்கியம், திட்டம், ரகசியத்துடைய பிளான், திட்டம் என்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதுக்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ எதுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்குது? வசனம் பாருங்க. எதுக்கு கிருபை அளிக்க? தேவனுடைய அனந்த ஞானம் சபையின் மூலமா வெளிப்படுவதற்கு, அதன் பொருட்டாக, வெளிப்படும் பொருட்டாக எனக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. இது எப்போ வெளிப்படும்? எல்லாருக்கும் நான் அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தும் போது. நல்ல கரங்க தள்ளியே சொல்லுங்க. நம்ம பகுதியில் இருக்கிற ஜனங்கள், நம்மளை சுற்றி இருக்கிற ஜனங்கள், காமராஜபுரத்தில் ஜனங்கள், எல்லா ஜனங்கள், காமராஜபுரம் மாத்திரமல்ல, எல்லா ஜனங்களும் எதை அறிய வேண்டும்? சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிய வேண்டும். அல்லேலூயா. தேவன் அநாதி தீர்மானத்தின்படி தனக்குள்ளே மறைத்து வைத்திருந்த சபை என்கிற காரியத்தை குறித்து, அந்த சுவிசேஷ ரகசியத்தை குறித்து எல்லாரும் என்ன செய்ய வேண்டும்? அறிய வேண்டும். இப்போ யார் தான் சொல்ல முடியும்? மற்றவங்களுக்கு யாருக்கு அந்த சுவிசேஷ ரகசியம் தெரியுதோ அவங்க தான் என்ன செய்ய முடியும்? அவங்க தான் சொல்ல முடியும். சுவிசேஷம் தான் என்ன எனக்கு தெரியும்னு சொல்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ரகசியம் தான் என்னன்னு எனக்கு தெரியும்னு சொல்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சுவிசேஷ ரகசியம் ரெண்டையும் சேர்த்து எனக்கு தெரியும் சொல்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. போய் சொல்லுங்க. என்ன பண்ணுங்க? எனக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்குது அல்லேலூயான்னு சொல்லிட்டு சும்மா இருக்கக்கூடாது. அந்த கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது சும்மா இருக்கிறதுக்காக இல்லை. பவுலுக்கு இருந்த அந்த உணர்வு நமக்கு இருக்கணும். எப்படிப்பட்ட உணர்வுமா பவுலுக்கு? இப்போ வாசிங்க. எப்படிப்பட்ட உணர்வு நீங்களே பாருங்க. எப்படிப்பட்ட உணர்வு பாருங்க. 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் வாசிங்க. 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். எபேசு 3:7-8. தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரனானே. என்ன சொல்றாரு தெரியுமா? என் இடத்துல வேற யாரை வேணாலும் என்ன செய்ய முடியும்? அவர் யாரை வேணாலும் செய்ய முடியும். அவர் எலெக்ட் பண்ண முடியும், தெரிந்து கொள்ள முடியும், அவர் பயன்படுத்த முடியும். ஆனால் அந்த கிருபையினாலே நான் ஊழியக்காரனாக இருக்கிறேன். அல்லேலூயா. எப்படிப்பட்ட உணர்வு தெரியுமா? அடுத்த வசனம் வாசிங்க. உணர்வு என்னன்னு பாருங்க. எப்படிப்பட்ட உணர்வு பாருங்க. அடுத்த வசனம். பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான். எப்படி சொல்றாரு அவரை? எப்படி சொல்றாருங்க? நீங்கள் ஏன் அப்படி சொல்கிறாரு அப்படிங்கிறதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அங்கே யாரிலும் நான் சிறியவன் சொல்கிறார் பாருங்களேன். 1 கொரிந்தியர் 15:10 வாசிங்க. அங்கே யாரிலும் சிறியவன் சொல்கிறார்? ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவா இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாக பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது.
9வது வசனம். நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் 9ஆம் வசனம். நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனா இருக்கிறேன். தேவனுடைய சபை இங்க யாரிலும் சிறியவன் சொல்றாரு? என்னங்க பேச மாட்டேன். யாரிலும் சிறியவன் சொல்றாரு? அப்போஸ்தலர்லையும் சிறியவன் சொல்றாரு. சரியா? அப்போஸ்தலர் எல்லாரிலும் நான் சிறியவன். அங்கே எபேசியர் 3ஆம் அதிகாரத்தில் யாரிலையும் சிறியவன் சொன்னாரு? விசுவாசிகளையும் சரி எல்லாரும் சொல்லிட்டார். இங்கே வந்து அப்போஸ்தலர் அங்கே எல்லாருமே சொல்லிட்டார். பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் நான் சிறியவன். ஏன் அந்த உணர்வு வருது தெரியுமா? அங்கே சொல்றாரு பாருங்க. ஏன் அந்த உணர்வு? தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினதுனாலே நான் அப்போஸ்தலர் பேர் பெறுவதற்கு பாத்திரன். அவருக்கு என்ன உணர்வு வருது சொல்லுங்க? அவருக்கு என்ன உணர்வு வருது? அவருடைய பழைய வாழ்க்கை குறித்த உணர்வு வருது. நான் எப்படி இருந்தேன், சத்தியத்தை அறியாமல் அவருடைய சபையே நான் என்ன பண்ணேன், துன்பப்படுத்தினேன். ஆனாலும் எனக்கு அவர் என்ன பண்ணியிருக்கிறார்? என்னங்க பண்ணியிருக்காரு? கிருபை கொடுத்துருக்கிறார், என்னை ரட்சித்திருக்கிறார், எனக்கு இரக்கம் பாராட்டி இருக்கிறாரே. நீங்கள் இதே நான் சொல்கிற இந்த உணர்வை தீமோத்தேயு உடன் ஊழியக்காரர் பேசுவார். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள் பாருங்கள். அங்கே சொல்லுவார் பாருங்கள். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களில் பிரதான பாவி நான். அப்படி இருந்தும் இந்த வார்த்தை தான். அவர்களில் பிரதான பாவி நான். அடுத்த வார்த்தை என்ன சொல்றாரு? அப்படி இருந்தும். இந்த உணர்வு தான் நமக்கு இருக்கணும். அப்படி இருந்தும் நித்திய ஜீவனை அடையும்படி இனிமேல் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசமாய் இருப்பவர்களுக்கு திருஷ்டாந்தம் உண்டாகும் பொருட்டும் பிரதான பாவியாகிய என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையையும் காண்பிக்கும்படிக்கு இரக்கம் பெற்றேன். அப்படி இருந்தும் இரக்கம் பெற்றேன். அல்லேலூயா. இதை பவுல் மட்டும் தான் சொல்ல முடியுமா? நம்ம எல்லாரும் சொல்லாமா? நான் எவ்வளோ பெரிய பாவியா இருந்தேன், அப்படி இருந்தும் தேவனிடத்தில் இரக்கம் பெற்றேன். அல்லேலூயா. நான் எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தேன், அப்படி இருந்தும் தேவனிடத்தில் இந்த உணர்வு மட்டும் நமக்கு இருந்துச்சுன்னா, அவ்வளோ மாதிரி இந்த உணர்வு நமக்கு இருந்தால், நம்ம என்ன இந்த கிருபை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்ம உணர்வோம். எப்படி இருந்தேன் நான், என் இடத்துல என்னை மட்டும் ஆண்டவர் தேர்ந்தெடுக்காம வேறு யாரை தேர்ந்தெடுத்திருந்தாலும் அவரால் செய்ய முடியும், எந்த காரியமும் செய்ய முடியும். ஆனால் அவர் கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவர் கிருபை என்னை சந்தித்திருக்கிறது. அவ்வளோ நான் அப்படி இருந்தும் நான் அவரிடத்தில் இரக்கம் பெற்றிருக்கிறேன். அல்லேலூயா. அந்த நன்றி உணர்வு. அல்லேலூயா. என்ன உணர்வுங்க? அந்த நன்றி உணர்வு இருந்தாலே நம்ம என்ன அறிவிப்போம்? சுவிசேஷ ரகசியத்தை என்ன செய்வோம்? அறிவிப்போம். பவுலுக்கு மட்டும்தான் அந்த நன்றி உணர்வு உண்டா? அவர் மட்டும் தான் ரட்சிக்கப்பட்டிருக்காரா? அதே பவுலை அன்றைக்கு 1ஆம் நூற்றாண்டில் தமஸ்கு போகிற வழியில் சந்தித்த அதே கிருபை தான் உங்களை என்னையும் சந்தித்திருக்கிறது. அல்லேலூயா. பவுலை வந்து குதிரையில் போகும்போது சந்தித்தது, என்னை சிறைச்சாலைக்குள்ளே சந்தித்தது, உங்கள் எந்தெந்த இடங்களில் சந்திக்கணுமோ தேவனுடைய அனந்த ஞானத்தின்படி அவர் கிருபை சந்தித்தனால தான் இன்றைக்கி நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ நம்ம எல்லாருமே கூட அந்த உணர்வோடு சொல்ல முடியும். என்ன சொல்ல முடியும்னு சொன்னால், எப்போவுமே நம்ம ஆண்டவர் சொல்ல வேண்டிய விஷயம் அதான். உண்மை அதான். நம்ம இடத்துல ஆண்டவர் யாரை வேணும், அவர் யாரையும் நம்மளை சார்ந்தில்லவர். அதனால் நம்ம இடத்துல ஆண்டவர் யாரை வேணுமானாலும் வைக்க முடியும், யாரை வேணுமானாலும் ரட்சிக்க முடியும். ஆனால் நான் இப்படிலாம் இருந்தேனே ஆண்டவரே, அப்படிலாம் நான் செஞ்சனே ஆண்டவரே, அப்படி இருந்தும் உங்களுடைய இரக்கம் எனக்கு கிடைத்திருக்கிறதே அப்படின்னு அந்த நன்றி உணர்வு நமக்கு இருந்ததுன்னா நம்ம என்ன அறிவிப்போம்? சுவிசேஷ ரகசியத்தை எல்லாரும் அறிஞ்சு கொள்ளணும். இந்த ரகசியத்தை அப்படின்னு செய்வோம், அறிவிப்போம். அல்லேலூயா. இந்த உணர்வு அவருக்கு இருந்தனால தான் ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் வரும்போது அவர் சொல்லுவார், நான் உங்களுக்கு என்னவா இருக்கிறேன்? கிரேக்கருக்கும் மூடருக்கும் ஞானிகளுக்கும் நான் சுவிசேஷம் அறிவித்தது போல உங்களுக்கு அறிவிக்கிறதுக்கு நான் என்னவா இருக்கிறேன்? நான் அறிவிக்கணும். நான் கடனாளிங்கிற உணர்வு அவருக்கு வருது. எதனால் வருது? எதனாலனா நான் அப்படி இருந்தும் தேவனிடத்தில் இரக்கம் பெற்றேன். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் சுவிசேஷத்தை அறிவிக்க இருந்தால் நமக்கு ஐயோ அது என் மேல் விழுந்த கடமைன்னு சொல்கிறாரு. அந்த கடமைங்கிற உணர்வு எதனால் வருது? எதனால் நான் பரிசுத்தவன் எல்லாரும் நான் சிறியவன் அப்படிங்கிற ஒரு உணர்வு. இப்படிலாம் இருந்த என்ன அவர் கிருபை சந்தித்திருக்கிறதே. அல்லேலூயா. ஆனால் அந்த வார்த்தை மறுபடியும் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது, கிருபை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதே. அல்லேலூயா. அப்போ அவருக்கு மட்டும் கிருபை கொடுக்கப்படும், அதே கிருபை நமக்கு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ சபைக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, பொறுப்பு இருக்குது. என்னன்னு சொன்னால் வசனம் தெளிவாக சொல்கிறது, தேவனுடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாக இப்போது தெரிய வரும் பொருட்டாக. அல்லேலூயா. இப்போ எதன் மூலம் தான் தெரிய வரணும்? சபையின் மூலமாக தெரிய வரணும். உங்கள் மூலமாக. சபைனா இந்த கட்டணம் இல்லை. இந்த கட்டணம் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கட்டியிருக்கோம், அதில் தேவனுடைய அனந்த ஞானம் தெரியுதா அப்படின்னா சரி, அது மனுஷன் ஞானம் தான் தெரியும். எவ்வளோ அழகாக கட்டியிருக்கிறது. எந்த ஞானம் தெரியும்?
மனுஷன் எவ்வளோ அழகாக கட்டினான்னு தெரியும். சரியா? அப்போ சபைங்கிறது பில்டிங் இல்லை. சபைங்கிறது உங்களை எண்ணி குறிக்கிற வார்த்தை. நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய அனந்த ஞானம் வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா. ஒரு வாழ்க்கை சாட்சியாக இருக்கணும். வாழ்க்கை சாட்சியாக இருக்கணும். சுவிசேஷம் அறிவிக்கணும். இன்னொரு பக்கம் வாழ்க்கை என்ன செய்யணும்? சாட்சியாக இருக்கணும். சரியா? அப்போது வாழ்க்கை சாட்சியாக இல்லைன்னா, சரியா, தேவன் அனந்த ஞானம் தான் நம்ம ரட்சித்திருக்குது. சபை மூலமாக கண்டிப்பாக வெளிப்பட வேண்டும். ஆனால் அதுக்கு நாமளே தடையாக இருந்துருவோம். நாமளே என்ன செய்வோம்? தடையாக இருந்துருவோம். அப்படி இருக்கக்கூடாது. சுவிசேஷன் ரகசியத்தை என்ன செய்யணும்? அறிவிக்கணும். அந்த அனந்த ஞானம் நம்ம என்ன செய்திருக்கிறது? நம்மை அந்த அனந்த ஞானத்தினால் தேவ கிருபையினால் நம்ம ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ சபையின் மூலமாக என்ன செய்யணும்? வெளிப்பட வேண்டும். ரெண்டாவது என்ன சொன்னேன்? சர்வ சிருஷ்டிக்கும் வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா. வாசிக்க சர்வ சிருஷ்டிக்கு வெளிப்படணுமா? பாருங்க, எபேசியர் 3ஆம் அதிகாரத்தில் 9-10 வசனங்கள் வாசிக்க. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். தேவன் நம்முடைய கர்த்தராகி கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அனாதி தீர்மானத்தின்படியே சபையின் மூலம் இப்ப தெரியவரும் பொருட்டாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் என்னதென்று, ஆதி காலம் முதல் மறைந்திருந்த ரகசியத்துடைய திட்டம் ஐக்கியம் என்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக, யாருக்கு வெளிப்படையாக சொல்லுங்க, யாருக்கு வெளிப்படணும்? எல்லாருக்கும் வெளிப்படையாய் காண்பிக்கிறதுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் அப்படின்னா யாரு? இதுல யாரு கிடையாது? எல்லாருக்கும் அப்படிங்கிறதுல யார் கிடையாது? யாரும் கிடையாது. நான் கேட்குற கேள்வியே கிடையாதுங்க. ஏன்னா எல்லாருக்கும் தான். கரங்க தெரியல சொல்லுவோமா? அல்லேலூயா. சில பேர் யாரோ இல்லை போல இருக்கு. யாரு நமக்கு தெரியலையே, யாரு பாசப்ப சொல்லுவாரா அப்படி பார்த்துருக்கிறீங்க? இல்லை. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். கரங்க சொல்லுவோமா? வசனம் தெளிவாக சொல்லுது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும். எப்படி ரட்சிக்கப்படுவாங்க? சத்தியத்தை அறிகிற அறிவை அடையும். சுவிசேஷ ரகசியம் போய் எல்லாருக்கும் சேரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பரமேறி போகும்போது பார்த்து என்ன சொன்னார்? வானத்தின் பூமியின் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் போய் வீட்டில் இருங்கள் அப்படி சொன்னாரா? என்ன சொன்னார்? ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் யூதர்களை மட்டும் இல்லை சகலையும் சீஷராக்கி. நல்ல கருவத்தில் சொல்லுவோமா? தோமா இந்த வார்த்தை கேட்டார். யார் கேட்டா? யார் கேட்டா? தோமா கேட்டார். சகல ஜாதிகளையும் இந்தியாவுக்கு புறப்பட்டு வந்துட்டார். நல்ல உற்சாகமல்லையா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமார பரிசுத்த நாமத்தில் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து உங்களுக்கு அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தை முடியப்பெறும் சகல நாட்களிலும் சுவிசேஷம் அறிவிக்க போகிற உங்களோடு நான் இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. ஆமாம், அதான் அது கண்டிஷன். சரியா? அப்போ சகல ஜாதிகளும் எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படணும். சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் சர்வ சிருஷ்டிக்கும் அறிவிக்கப்பட வேண்டும். மார்க் 16:15 வாசிங்க. மார்க் 16:15. சர்வ சிருஷ்டிக்கும் வெளிப்பட வேண்டும். மார்க் 16:15 வாசிங்க. பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ஏன் இந்தியா வந்தார்? தோமா தெரிதா? எங்க போக சொன்னார் ஆண்டவர்? நீங்கள் எங்க போங்கன்னாரு? உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, ஆஸ்திரேலியாவில் போய் சுவிசேஷம் சொல்லலாமா? சொல்லலாமா? ஆஸ்திரேலியாவில் அப்படியா? இப்போ ஆண்டவர் பேசணும் ஆஸ்திரேலியாவில் சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு சொல்லட்டும்னு சொல்லாமா? இல்லை, ஏற்கனவே சொல்லிட்டார். நீ உலகமெங்கும் போய் என்ன பண்ணுங்க? சர்வ சிருஷ்டிக்கு என்ன செய்யுங்க? சுவிசேஷம் அறிவிங்கள். அல்லேலூயா. அப்போ அந்த சர்வ சிருஷ்டிக்கும் தேவனுடைய அனந்த ஞானம் வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா. சர்வ சிருஷ்டிக்கும் என்ன செய்ய வேண்டும்? சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷம் ரகசியம் என்ன செய்ய வேண்டும்? அறிவிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா ஏன் கவனிக்க முக்கியமானது. சர்வ சிருஷ்டிக்கு அறிவிக்க சொல்கிறார் ஆண்டவர். ஏன் அதுக்கு முன்னாடிலாம் ஆண்டவர் வந்து அவங்ககிட்ட சொல்லும்போது சொன்னார். மத்தியில் 10:6 பார்த்தீங்கன்னா, காணாமல் போய் இஸ்ரவேல் வீட்டாடுக்கு மட்டும் போங்க, வேற எங்கேயும் போகாதீங்கன்னார். மத்திய 10:6 ஸ்க்ரீனில் போடுங்க. காணாமல் போய் ஆடுகளாகி இஸ்ரவேல் வீட்டாடுக்கு மட்டும் போங்க, வேற எங்கேயும் செய்யாதீங்க, போகாதீங்கன்னார். ஆனால் ரட்சிப்பு உண்டாக்கணுன்னே, மரித்து உயிர் தெழுந்த உடனே அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, இப்போ ரட்சிப்பு உண்டாயிடுச்சு. சரியா? இப்போ சுவிசேஷம் உண்டாயிடுச்சு. இந்த சுவிசேஷம் ரகசியம் ஆதிக்காலம் மறைக்கப்பட்ட ரகசியம் இப்போ இதை வெளிப்படுத்த நேரம் வந்துடுச்சு. வெளிப்படுத்த வேண்டிய நேரம் வந்துடுச்சு. யாருக்கு வெளிப்படுத்தணும் ஆண்டவரேன்னா? சர்வ சிருஷ்டிக்கும் சொல்லுங்கிறார்.
அல்லேலூயா. நீங்க உலகம் எங்க போய் சர்வ சிருஷ்டிக்கும் என்ன பண்ணுங்க, பிரசங்கிங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு காசு கொடுக்காம போயிட்டார். ரலியில சொல்லுவோமா, போகிறதுக்கு கொடுத்தாரா? காசு கொடுத்தாரா? எதுவுமே தர. பாஸ்போர்ட் விசா இதை எடுத்து கொடுத்தாரா? ட்ரெயின் டிக்கெட் பஸ் டிக்கெட்லாம் வாங்கி கொடுத்தாரா? எதுவும் வாங்கி கொடுக்கல. போய் பிரசங்கங்கள்னு சொல்லிட்டு போயிட்டார். அல்லேலூயா. ஆமாம், இன்னைக்கு வரைக்கும் பிரசங்கம் பண்ணப்பட்டிருக்குது. நல்ல கருவம் தலையில சொல்லுவோமா? ஆமாம், இன்னைக்கு வரைக்கும். ஏன்னா என் சபையை நான் கட்டுவேன்னாரு. அல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் பிரசங்கம் பண்ணப்பட்டிருக்கப்போ நமக்கு பெரிய பொறுப்பு என்னன்னு சொன்னால், சபையின் மூலமாக சர்வ சிருஷ்டிக்கும் எது சுசேஷம் ரகசியம் தேவன் அனந்த ஞானம் என்ன செய்ய வேண்டும், வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா நல்லா கவனிங்க, முக்கியமானது. ஏன்னா கவனிங்க, தேவன் என்ன செஞ்சாருன்னு சொன்னால், ஆதி காலம் போது தனக்குள்ளே மறைச்சி வச்சுருந்தார். நான் போன வாரமே சொன்னேன் ரகசியத்தை. வெளிப்படையாக சொல்லலை, மறைச்சே வச்சே பேசினார். அது நேரம் வரும்போது அழகாக ஓப்பன் பண்ணுறார். எப்போனா, அந்த மல்கியாக்கும் மத்தியக்கும் நடுவில் 400 வருஷம் கேப் இல்லை, இருண்ட காலம், எந்த பிரதிச்சயமான எந்த தரிசனம் யாருக்கும் இல்லை. அதுக்கு பிறகு தேவன் என்ன பண்ணுறாரு, ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். எப்படி வெளிப்படுத்துகிறார் அப்படின்னா, ஏசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது தூதர்கள் இறங்கி வந்து பாட்டு பாடுறாங்க. நல்ல கரங்கத்தில் சொல்லுவோமா, லேசாக ரகசியம் ஓப்பன் ஆகுது. அல்லேலூயா. இந்நாள் வரைக்கும் பிசாசுக்கு ஒரே குழப்பம், எவன்டா என் தலையை நசுக்க போகிறான், யார் வந்து என் தலையை நசுக்க போகிறதுன்னு அங்கேயும் இங்கேயும் சுற்றிக்கிட்டு இருந்தான். இப்போது தூதர்கள் இறங்கி வந்து பாடினாங்க. என்னது, உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, பூலோகத்தில் மனிதர்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. தாவீதின் ஊரில் யார் பிறந்திருக்கிறா? ரட்சகர் பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ யார் தான் தெரிஞ்சிச்சு? இப்போ சாத்தான் யார் தான் தெரிஞ்சிச்சு? இந்த குழந்தை தான். இந்த கதை முடிக்கணும்னு ஏரோதை எழுப்பலாம். பார்த்தீங்களா? புரியுதா? இந்த குழந்தை தான் கதை முடிக்கணும்னு பண்ண ஏரோதை எழுப்பலாம். ஏன்னா இந்த குழந்தை என்ன செய்ய போகுது, தலையை நசுக்க போகுது. எப்படி நசுக்க போகுது அது தெரியாது அவனுக்கு, அது தெரியாது. எவ்வளோ அழகாக பைபிளில் இருக்குது தெரியுமா? நான் செய்தி முடிக்கும் போது உங்களுக்கு புரியும். அப்பா, பைபிளில் எப்படி ஆண்டவர் அனந்த ஞானந்தமான காரியங்களை, தேவனோட அனந்தத்தை என்ன செய்ய முடியும் பைபிளில். நம்ம அழகாக ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. சரியா? அப்போது அவனுக்கு தெரியும். ஆனால் இந்த குழந்தை தான் தெரியும். இது வரைக்கும் குழப்பம், இது வரைக்கும் யாருன்னு குழப்பம். இப்போ என்ன தெரிஞ்சுட்டு, யாருன்னு தெரிஞ்சுட்டு, என்னங்க யாருன்னு தெரிஞ்சுட்டு, இந்த இயேசு தான், இவர் தான், இயேசுன்னு பேரிடுவாயாக. அப்போ இந்த இயேசு தான் என் தலையை நசுக்க போகிறாரு, அது கூட தெரிஞ்சுட்டு அப்படி லேசாக ஆண்டு நசி ஓப்பன் பண்ணார். தேவன் என்ன செய்தார், சீக்கிரட்டை லேசாக ஓப்பன் பண்ணார். இது எப்போ ஓப்பன் பண்ணார் அப்படின்னா, பைபிள் அழகாக போட்டிருக்கு. எப்போ அப்படின்னா, சரிங்களா, கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தில் வாங்க. கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் வாசிங்க. மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் 4ஆவது வசனம் வாசிங்க. 4ஆவது வசனம். நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக்கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது. அந்த வார்த்தை என்னது? காலம் நிறைவேறின போது. ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும். காலம் நிறைவேறின போது. எந்த காலம்? தேவன் குறித்த தன் மனசுல வச்சிருந்த அந்த டைம், அது வந்த போது அப்படி சொல்லுது பைபிள். கரங்க தலையில சொல்லுவோமா? காலம் நிறைவேறின போது. எந்த காலம்? தேவன் தனக்குள்ள தீர்மானித்து வைத்திருந்த அந்த காலம். இந்த டைம் தான் என் குமாரனை நான் அனுப்ப போற ஸ்திரீன் வித்தாக அனுப்ப போகிறேன்னு எந்த டைம் தேவன் டிசைட் பண்ணி வச்சிருந்தாரோ. எப்போ? ஆதி காலம் முதல், உலகம் தோன்றுவதற்கு முன்னமே. அல்லேலூயா. ஆதாம் ஏவாள் உண்டாவதற்கு முன்னமே. அல்லேலூயா. அவர் மனசுல வச்சிட்டாரு. அதை கரெக்டாக காலம் நிறைவேறின போது அவர் என்ன செஞ்சாரு? குமாரனை அனுப்புனார். இந்த வசனம் சொல்லுது இல்லையா? கீழே குமார் காலம் அப்படியே. இப்போ எபேசியர் 1ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள் வாசிங்க. எபேசியர் 9-10 வசனங்கள். காலங்கள் விளங்கும் நியமத்தின்படி. என்னது? காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கவைகளும் பூலோகத்தில் இருக்கிறதுமாகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தேவன் தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். அல்லேலூயா. காலங்கள் நிறைவேறும் பொழுது விளங்கும் நியமத்தின்படி அவர் சகலத்தையும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டுவார். எப்ப கூட்டுவார்? எப்போ அந்த டைம் நிறைவேறுதோ. அல்லேலூயா. கலாத்தியர் 4ல் பார்த்தோம்ல, எப்போ டைம் வந்துச்சோ அப்போ எப்படி கவனிங்கள, எப்போ அந்த டைம் வந்துச்சோ அப்போ எப்படி கரெக்டாக அந்த டைமில் தேவன் தான் தீர்மானித்த குமாரனை அனுப்புனாரோ மாம்சத்தில் வெளிப்படும்படி, அதே மாதிரி எப்போ அவர் தீர்மானித்த டைம் வருதோ, எப்போ அந்த நேரம் வருதோ, ஒரு நிமிஷம் முன்னும் இல்லை ஒரு நிமிஷம் பின்னும் இல்லை, கரெக்டாக அந்த நேரம் இயேசுவை தேவன் அனுப்புவார். அல்லேலூயா. அதனால தான் இந்த வருகையை பற்றி ரகசிய வருகைன்னு சொல்கிறோம். அந்த வருகையை பற்றி யாருக்கு தெரியாது?
பிதா வந்து எப்போ நான் இப்படி சொல்றேன், புரிஞ்சுதுதான் இப்படி சொல்றேன். பிதா முதல்ல குமாரனை குறித்து சபையை குறித்து ஒரு 2 ரகசியத்தை வச்சுக்க. 2 ரகசியம். ஒன்று, ஃபர்ஸ்ட் குமாரனை எப்போ அனுப்புறது? ரலியா சொல்லுவோமா? ஃபர்ஸ்ட் எப்போ குமாரனை அனுப்புறது, ரட்சிப்பு உண்டாக்க அனுப்புறது எப்போ? அடுத்து என்ன வச்சுங்கிறாரு மனசுல? எப்போ நான் தீர்மானித்து வச்சிருந்தேன், ரகசியமா வச்சிருந்தேன் அந்த சபையை மேலே தூக்கிட்டு வர்றதுக்கு குமாரனை எப்போ அனுப்புறது. ஹல்லேலூயா. 2 சீக்கிரம் வச்சுக்கிறார். ஒரு சீக்கிரட் இப்போ என்ன செய்யுச்சு? ஒரு சீக்கிரட் இப்போ ரிவீல் ஆயிடுச்சு, வெளிப்படுத்தப்பட்டு விட்டது. ஹல்லேலூயா. வெளிப்படுத்து. அதுவும் இப்போ நம்ம எல்லாம் வெளிப்படுத்தணும். கண்டிப்பாக நம்ம எல்லாரும் போய் சொல்லணும், சபை மூலமாக என்ன செய்யணும்? வெளிப்படணும். அது சொல்லப்படுது. சரியா? ஏன்னா பண்ணிங்களேன், இந்த உலகத்தில் இது வரைக்கும் எத்தனையோ ஆட்சிகள் வந்திருக்கலாம், எத்தனையோ ராஜ்யம் பார்த்தாலும் தெரியும் வல்லரசுகள். சரியா? ஃபஸ்ட்டு எகிப்து வல்லரசு, பெர்ஷியா வல்லரசு இருந்துச்சு, அப்புறம் கிரேக்கம் வல்லரசு இருந்துச்சு, அப்புறம் ரோமர் சரியா அவங்க வல்லரசு இருந்தாங்க, ரோமன்ஸ் அவங்க வல்லரசாக இருந்தாங்க. சரி, இப்படி வல்லரசா நிறைய தேசங்கள் நிறைய ராஜ்யங்கள் இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் எத்தனையோ தேசம் எத்தனையோ காரியங்கள் எல்லாம் முடிவுக்கு வரப்போகுது. நல்ல கிரகத்தில் சொல்லுவோமா? அல்லேலூயா. மனித வரலாறு எல்லாமே எங்க முடிவுக்கு வரப்போகுதுன்னா, யார் கீழே வரப்போகுதுன்னா, இயேசுவின் பாதத்துக்கு கீழே வரப்போகிறது. நல்ல கிரகத்தில் சொல்லுவான். ஹியூமன் ஹிஸ்டரி, மனித வரலாறு எங்க போய் முடிய போகுதுன்னா, இயேசுவின் பாதத்தில் போய் முடிய போகுது. அல்லேலூயா. நமக்கு தெரியும், தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் அந்த நேபுகாத்நேச்சார் கனவு கண்டான் இல்லையா? ஒரு பெரிய சிலை நிற்குது. அந்த சிலையினுடைய தலை பொன்னாலான தலை. சரி, அப்புறம் அவனுடைய வெண்கலம். சரியா? வெண்கலம் இந்த கால்கள். அப்புறம் கால் வந்து இரும்பு. சரியா? கால் பாதத்தில் விரல்கள் எப்படி? இரும்பும் களிமண்ணும் கலந்துருக்கு. இந்த டைம் இரும்பு களிமண் கலந்த டைமில் சரியா நேபுகாத்நேச்சார் கனவு பார்த்துட்டே இருக்கும்போது மனிதர் கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் உருண்டு வந்து அந்த சிலையின் காலில் கரெக்டாக அடிக்குது. கரங்கத்தில் சொல்லுவோமா? எங்கே அடிக்குது? தலையில் இல்லை, எங்கே அடிக்குது? நான் சொல்கிறது தான் தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் இருக்குது, வேணால் வாசிக்க வச்சிடுறேன். காலில் கரெக்டாக அடிக்குது. சரியா? இப்போ இவன் என்ன சொல்லிட்டான்? நேபுகாத்நேச்சார் அவன் பெரிய பொல்லாதவன். கனவை சொல்லி அர்த்தம் கேட்டாலும் பரவாயில்ல, என்ன சொல்லிட்டான்? கனவையும் சொல்லணும், அர்த்தம் சொல்ல தலை போயிடுன்ட்டான். ஆனால் தானியேல் மாதிரி ஆட்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. ஜெபம் பண்ணி கனவையும் வாங்கிட்டாப்புல, தானியேல் அர்த்தத்தையும் வாங்கிட்டாப்புல. ராஜா நேபுகாத்நேச்சாரே, ராஜாவே, நீர் கண்ட சொப்பனம் இதுதான் அப்படின்ட்டான் தானியேல். சொப்பனம் சொன்ன உடனே அவன் நேபுகாத்நேச்சாருக்கு என்ன வந்திருக்கோம்? சூப்பர்ரா. அப்போ கண்டிப்பாக கனவுக்கான விளக்கத்தினே செய்வான், சொல்லுவான். அது வாசிக்கலாம், நல்லது. சரியா? ஏன்னா ராஜ்யம் எல்லாம் அங்கே தான் முடியுதுன்னு போட்டிருக்கு. சரியா? தானியேல் 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கணும். ஓகே, இப்போ இந்த கனவுக்கான விளக்கம் சொல்ல. இடங்களில் உள்ள மனுப்புத்திரரையும் வெளியின் மிருகங்களையும் ஆகாய்த்து பறவைகளையும் அவர் உமது கையில் ஒப்பு கொடுத்து உம்மை அவைகளையெல்லாம் ஆளும்படி செய்தார். பொன்னான அந்த தலை நீரே. உமக்கு பிறகு உமக்கு கீழ்த்தரமான வேறொரு ராஜ்யம் தோன்றும். பின்பு 3 ஆண்டுகளும் வெண்கலமான 3ஆம் ராஜ்யம். இரும்பு எல்லாவற்றையும் எப்படி நொறுக்கி சின்னாபின்னமாக்குகிறதோ அப்படியே நொறுக்கி போடுகிற இரும்பு போல அவைகளை எல்லாம் நொறுக்கி தகர்த்து போடும். சொன்னா பொன்னால இருக்கும். என்னது? எப்படி? மேதியா, அடுத்த ராஜ்யம். அதுக்கப்புறம் ஒரு ராஜ்யம் வரும், வெண்கலம் போல நல்ல இதுவா இருக்கும். அது இந்த ராஜ்யம் கிரேக்க ராஜ்யம் வரும். அதுக்கு பிறகு ஒரு ராஜ்யம் வரும். இந்த ராஜ்யம் நொறுக்கி போடுற ராஜ்யம் எது? ரோமர்கள். சரியா? வருவாங்க. அதுக்கு பிறகு வாசிக்கப்போ அதுக்கு பிறகு பாதங்களும் கால்விரல்களும் பாதி குயவனின் களிமண்ணும் பாதி இரும்புமா இருக்க நீர் கண்டீரே. அந்த ராஜ்யம் பிரிக்கப்படும். ஆகிலும் களிமண்ணோட இரும்பு கலந்திருக்க நீர் கண்டபடியே இரும்பினுடைய உறுதியில் கொஞ்சம் அதிலே இருக்கும். கொஞ்சம் அதிலே இருக்கு. இப்ப கால் பாதத்துல விரல்கள் பாக்குறப்பல எத்தனை விரல் மொத்தம்? 10 விரல். எத்தனை விரல்ங்க? 10. இந்த நம்பர்லாம் மறந்துடக்கூடாது. சரியா? 10 விரல்கள். சரியா? அப்போ நான் சொல்லப்பல இரும்பு களிமண்ணை கலந்தாப்புல சரியா ஒரு ராஜ்யம் என்ன செய்யும்? வரும். அந்த டைம்ல அந்த டைம்ல அதனால நீங்க இப்ப 43 வாசிங்க. 43 44. நீர் இரும்பை களிமண்ணோட கலந்ததாக கண்டீரே. அவர்கள் மற்ற மனுஷரோட சமம் கற்பார்கள். ஆகிலும் இதோ கல்கள் ஒருவரோடு ஒருவர் ஒட்டிக்கொள்ளாதிருப்பார்கள். அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் இருங்க. அந்த ராஜாக்கள் நாட்களிலே, எந்த ராஜாக்கள் நாட்களிலே? அந்த 10. சரியா? எல்லாம் சேர்ந்து இரும்பும் களிமண்ணை சேர்ந்தாப்புல இருக்கிற அந்த டைம்ல தான் தேவன் என்ன செய்வாரு? ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார்.
அந்த ராஜ்யம் வேறே ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண் நிர்மூலமாக்கி தானோ எல்லாம் என்றென்றைக்கும் நிற்கும். தானோ என்றென்றைக்கும் நிற்கும். அல்லேலூயா. அவன் பார்க்கும்போது கனவு பார்க்கும்போது அவன் எப்படி தெரியுமா, அந்த 35ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா கனவு அந்த கல் வந்து எப்படி போட்டிருக்கு பாருங்க. 35ஆம் வசனம் முடிவில் சிலையை மோதின கல்லோ என்றால் ஒரு பெரிய பர்வதமாகி பூமியெல்லாம் நிரப்பிற்று. அல்லேலூயா. இதெல்லாம் கவனிங்க, இப்போ நிமிந்து பாருங்க. அந்த கல் எப்போ வரும்? நேபுகாத்நேச்சாரே உம்முடைய ராஜ்யத்தின் நேரத்தில் கல் நேரம் வந்து தலையில் மோதும் அப்படியே சொல்லியிருக்கு? சொல்லுங்க, அப்படியே சொல்லியிருக்கு? இல்லை. உனக்கு பின்னாடி ஒரு ராஜ்யம் வரும், சரியா, வெள்ளி 2 கை இருக்க மாதிரி, மேதிய பெர்ஷியா. அந்த டைமில் தான் அந்த கல் உருண்டு வரும், சொல்லப்பட்டதா? இல்லை, சரியா. அடுத்து வெண்கல ராஜ்யம் வரும், கிரேக்க ராஜ்யம். அந்த டைமில் அந்த கல் வரும், சொல்லப்பட்டதா? இல்லை. அது எல்லாத்தையும் நொறுக்கி போடுற இரும்பு போல கால்களுடைய, சரியா, ஒரு ராஜ்யம் வரும், ரோம ராஜ்யம். அந்த டைமில் தான் அந்த கல் வரும், சொல்லப்பட்டதா? சொல்லப்பட்டதா? இல்லை, சரியா. அந்த கால்களில் இருக்கிற 10 விரல்களில் இருக்க இரும்பும் களிமண்ணை சேர்ந்தாப்புல இருக்கும், சரியா. 10 ராஜாக்கள் போல சேர்ந்தாப்புல ஒரு ராஜ்யம் வரும். அந்த டைமில் தான் என்ன வரும்? அந்த கல் உருண்டு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கல் யாரை குறிக்குதுங்க? இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அந்த கல் உருண்டு வந்து அந்த சிலை மனித ராஜ்யத்தை எல்லாத்தையும் இடிச்சு போடுறது மட்டுமல்ல, தன்னுடைய ராஜ்யத்தை அது நிறுவும். என்றென்றைக்கு அது நிலைத்திருக்கும். அல்லேலூயா. என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். அல்லேலூயா. பூமியில் பரம்பும். அல்லேலூயா. இப்போ இதே காரியத்தை என்றென்றைக்கு அந்த ராஜ்யம் இருக்கும், சரியா. கவனிங்க, அசையாத ராஜ்யமாக இருக்கும், என்றென்றைக்கு அந்த ராஜ்யம் இருக்கும். இதே காரியத்தை அப்படியே நீங்கள் இப்போ வெளிப்படுத்த 17ஆம் அதிகாரத்துக்கு வாங்க சீக்கிரம். இப்போ யோவான் கண்ட தரிசனத்தை சொல்ற யோவான், சரியா. 10ஆம் வசனத்தை வாசிக்க. அவைகள் 7 ராஜாக்களாம், இவர்களில் 5 பேர் விழுந்தார்கள், ஒருவன் இருக்கிறான். இவர் யோவான் பார்க்கும்போது எந்த ஆட்சியில் இருக்காரு யோவான்? சொல்லுங்க. எந்த ஆட்சியில் இருக்காரு? ரோம ஆட்சியில் இருக்கிறார். 5 பேர் விழுந்தார்கள் அப்படிங்கிறார். 5 பேர் யாரு? எகிப்து ராஜ்யம் வல்லரசு இருந்து விழுந்துச்சு, அடுத்து அசிரியா விழுந்துச்சு, அடுத்து பாபிலோனியா விழுந்துச்சு, அடுத்து மேதிய பெர்ஷியா விழுந்துச்சு, அப்புறம் கிரேக்கம் 5 முடிஞ்சிச்சு. இப்போ 6வதா இருக்கிறான், ரோம ஆட்சியில் தான் இருக்கிறார். 6வதா என்ன செய்யறான்? ஒருவன் இருக்கிறான், மற்றவன் இன்னும் வரவில்லை. வரும்போது அவன் கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும். இருந்ததும் இராததுமாகிய மிருகமே 8வது ஆனவனும் அவ்வேளிலிருந்து தோன்றுகிறவனும் நாசமடைய போகிறவனுமாய் இருக்கிறான். நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களாம். அங்க தானியேல் பார்த்தால இரும்பும் களிமண்கள் 10 விரல், இங்கே 10 ராஜாக்களாம். இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. எப்போ யோவான் இது எழுதும் போது ராஜ்யம் பெறவில்லை. யோவான் எழுதும் போது ராஜ்யம் பெறவில்லை. இப்போ யூரோப் யூனியன் EU அவங்க தான். அதே போல எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிங்க. எபிரேயர் 12:28. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுவர்களாகிய நாம், நல்ல கரங்க தெரியல சொல்லுவோமா? அல்லேலூயா. என்ன ராஜ்யத்தை பெற போறோம்? அசைவில்லா ராஜ்யம், நித்திய ராஜ்யம். அல்லேலூயா. இப்போ இந்த ராஜ்யத்தை பெற போறோம் அப்படின்னா கவனிங்க, இப்போ என்ன பண்ணணும்? இப்போ என்ன செய்யணும்? ராஜ்யத்தை பெற போறோம், சரியா. இப்போ என்ன பண்ணலாம்? பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? எங்கெல்லாம் ராஜ்யத்தை பற்றி பேசுதோ அங்கெல்லாம் சபைக்கு சொல்கிற காரியம் என்ன தெரியுமா? என்ன சொல்லுது தெரியுமா? வாசிப்போமா என்ன சொல்லுதுன்ட்டு. ரோமர் 8ஆம் அதிகாரம் வாங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க. 17. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். கிறிஸ்துவோடு கூட என்ன படணும்? என்னங்க படணும்? பாடுபடணும். அல்லேலூயா. கிறிஸ்துவோடு கூட பாடுபட்டா என்ன செய்வோம்? வாசிங்க 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 11-12 வசனம் வாசிங்க.
இந்த வார்த்தை உண்மை உள்ளது. என்னவெனில், நாம் அவரோடே கூட மரித்தோமானால் அவரோடே கூட பிழைத்தும் இருப்போம். அவரோடு மரித்தோம், அவரோடு பிழைத்திருப்போம். அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடே கூட ஆளுகை செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலித்தார். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலித்தார். நாம் அவரோடு பாடுபட்டால் அவரோடு என்ன செய்வோம்? நாம் அவரோட பாடுகளை சகித்தால் அவரோடு கூட என்ன செய்வோம் போட்டிருக்கு. என்னங்க பேச மாட்டேன். அவரோட என்ன செய்வோம்? ஆளுகை செய்வோம். அல்லேலூயா. யாரு யாரு? அவரோடு கூட பாடுபடுகிறவர்கள். அவரோடு கூட பாடுபடுகிறவர்கள். அதனால தான் கணிங்க பாடுபடு 1000 வருஷம் அரசாட்சியில் கிறிஸ்துவோடு கூட நாம் என்ன செய்வோம்? அரசாள்வோம். நல்ல கரங்குத்திலே சொல்லுவோமா? உச்சமாலையிலே சொல்லுவோமா? ஏன் அப்படி செய்வோம்? நான் போன வாரம் சொன்னேன். ஏன் செய்வோம்? ஏன் அப்படி பண்ணுவோம்? ஏன்னா ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் 27 வசனத்தில் ஆதாம் ஏவாளை பார்த்து ஆண்டு சொன்ன தேவன் சொன்ன வார்த்தை, நீங்கள் பூமி என்ன செய்யுங்கள்? பூமி என்ன பண்ணுங்கள்? ஆண்டு கொள்ளுங்கள். அதுதான் பிந்தின ஆதாமோட சபை சேர்ந்து செய்ய போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. பிந்தின ஆதாம் சபையை பிந்தின ஏவாள்னு போடல, சரியா? ஆனால் நம்ம புரிஞ்சிக்கலாம். ஏவாள் வஞ்சிக்கப்பட்டது போல் நீங்கள் வஞ்சிக்கப்படக்கூடாதுன்றார் பவுல், சரியா? இப்போ புரிஞ்சிக்கலாம். அப்போ அங்கே சொன்ன ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் சொன்னதை தேவன் என்ன செய்கிறார்? நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா. என்றென்றைக்கும் கிறிஸ்துவோடு கூட என்ன செய்வோம்? நம்ம அரசாள்வோம். அல்லேலூயா. அப்போது நம்ம இந்த ராஜ்யத்துக்கு என்ன செய்யணும்? பாடுபடணும். அதனால தான் பவுல் அந்த எபேசியர் 3ஆம் அதிகாரத்தை சொல்லும்போது சொல்கிறார். என்ன சொல்கிறார் அந்த சபைக்கு சொல்லும்போது? வாசிங்க. எபேசியர் 3ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம் வாசிங்க. 13ஆம் வசனம். எபேசியர் 3:13. ஆகையால் உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபத்திரவங்களினால் நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க வேண்டிக் கொள்கிறேன். அவைகள் உங்களுக்கு மகிமையா இருக்கிறதே. உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபத்திரங்களால் நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க வேண்டிக் கொள்கிறேன். அல்லேலூயா. என்ன சொல்றாரு தெரியுமா? நான் சொன்னேன். அப்போ அவர் என்ன அனுபவிக்கிறேன்னு சொல்றாரு? என்னங்க அனுபவிக்கிறாரு? உலகத்தை அனுபவிக்கிறேன்னு சொல்ல, இதை அனுபவிக்கிறாரு, பாடு அனுபவிக்கிறார். அல்லேலூயா. அப்போ உங்கள் நிமித்தம் நான் என்ன செய்கிறேன்? உங்கள் நிமித்தம் நான் புரஜாதிகளை உங்களுக்கு நான் சுவிசேஷத்தின் ரகசியத்தை சொன்னது நிமித்தமா நான் என்ன அனுபவிக்கிறேன்? நல்ல உலகத்தை அனுபவிக்கிறேன்னு சொல்ல, ராஜா அனுபவிக்கல, பாடு அனுபவிக்கிறேங்கிறார். அதனால நீங்கள் என்ன செய்யாதீங்க? நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க நான் வேண்டிக் கொள்கிறேன். அல்லேலூயா. அது உங்களுக்கு எப்படி இருக்குது? எப்படி இருங்க? மகிமையாக இருக்குது. அல்லேலூயா. நம்ம இந்திய தேசத்தின் சுதந்திரத்துக்காக போராடின சுதந்திர வீரர்கள் அதுக்காக சிறைச்சாலையில் போனாங்க அப்படின்னு சொல்கிறது நமக்கு கஷ்டமாக இருக்குதா, வேதனையாக இருக்குதா, மகிமையாக இருக்குதா? பெருமையாக இருக்குது. மகிமைன்னு சொல்லக்கூடாது. பெருமையாக இருக்குதா இல்லை கஷ்டமாக இருக்குதா? சுதந்திர வீரர்களை, தியாகிகள், இந்திய சுதந்திர போராட்ட வீரர்கள், இவங்க சிறைச்சாலைக்கு போயிட்டு, அவர் சிறைச்சாலைக்கு போயிட்டு வந்தார் அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த குடும்பத்தார் வந்து சொல்கிறதுக்கு வெக்கப்படுவாங்களா? எங்கள் அப்பா சொன்னாங்க, டே ஜெயிலுக்கு போனது எங்கேயும் யார்ட்டையும் என்ன செய்யாத சொல்லாதேன்னாங்க. ஏன்னா நான் ஜெயிலுக்கு போனது போராட்ட வீரர்லாம் நான் போகல, பாவியிலும் பிரதான பாவியாக போயிட்டு வந்தேன். சரியா? அப்போ எங்கள் அப்பா சொன்னாங்க, யார்ட்டையும் சொல்லாதுன்னாங்க. சரியா? ஆனால் சுதந்திர வீரர்கள் ஜெயிலுக்கு போயிட்டு வந்து இப்போ என்ன செய்றாங்க? தியாகிகள் சொல்கிறாங்க, கனப்படுத்துகிறாங்க. ஏன்னா அது எப்படி இருக்குது? பெருமையாக இருக்குது. இங்கே பவுல் சொல்கிறாரு, இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்? இந்தியா டீமில் டெண்டுல்கர் அல்லது டோனி என்ன செய்கிறாப்புல? அடி 6-4 அடிக்கிறாப்புல. 6-4 ஒரு ஆள் தான் அடிக்கிறான். ஆனால் ஹோல் தேசம் கிரிக்கெட் பார்க்குறவன்லாம் என்ன செய்யறான்? உட்காந்து கை தட்டுக்கிறான். இந்தியாவில் என்னதுக்கு? யார் அடிக்கிறதுக்கு? டெண்டுல்கர் அடிக்கிறதுக்கு, நான் தோனி அடிக்கிறது சரி கை தட்டுக்கிறான். அது மாதிரி தான் பவுல் சொல்கிறார். அந்த மாதிரி இப்போ நான் வந்து உள்ளே இருக்கிறது உங்களுக்கு மகிமையாக இருக்குது, நல்லா கை தட்டிங்க அப்படின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உள்ளே இருக்கிறது உங்களுக்கு அப்படி இருக்கணும் உங்களுக்கு. சரியா? மெயின் பிளேயர், கீ பிளேயர். நான் என்ன பண்ணுறேன்? விளையாடின்னு இருக்கிறேன். இப்போ தான் நல்லா விளையாண்டுருக்கேன். 6-4 அடிச்சுன்னு இருக்கேன். சரி, மேட்ச் பார்த்துன்னுக்கிறேன். சோர்ந்து போகாத, அடி பின்னுறேன் பாரு நான், நீ கையை தட்டுன்றார் பவுல். கரங்க தலையில சொல்லுவோமா? நீ புரிஞ்சுக்கான்னு அப்படி சொன்னேன். சரியா? அப்படி தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பவுல் மட்டும் இல்லை, நம்மளாம் பைபிள் எப்படின்னா, கிரிக்கெட் டெண்டுல்கர் விளையாடுவார், தோனி விளையாடுவார், நம்மளாம் கையை தட்டுவோன்ற மாதிரி. சரியா? நம்மளில் யார் பவுல், நம்மில் யார் பவுல் அப்படி கேட்டுன்னு இருக்கக்கூடாது. நம்ம கிருபை நம்ம எல்லாருக்கும் அளிக்கப்பட்டிருக்கிறது. நல்லா கரங்க தலையில சொல்லுவோமா? அப்போ கிருபை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு சொன்னாலே அந்த உணர்வு இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும்? நம்ம சுவிசேஷம் அறிவிக்கணும். தேவ ராஜ்யத்துக்கு என்ன செய்யணும்? நாம் பாடுபொருளாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. முதலாவது சொன்ன சபையின் மூலமாய் வெளிப்படும். 2வது சர்வ சிருஷ்டிக்கும் வெளிப்படும். 3வது சர்வ லோகத்திற்கு என்ன செய்ய வேண்டும்? வெளிப்பட வேண்டும். வாசிங்க. இப்போ அதில் எபேசியர் 3ஆம் அதிகாரத்தில் 9-10 வசனங்கள் வாசிங்க. தேவன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அனாதை தீர்மானத்தின்படியே உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக. ஓகே. உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாக இப்போது தெரிய வரும் பொருட்டாக. அல்லேலூயா. யாருக்கு தெரிய வரணும்? அந்த வசந்த பாட்டு சொல்லுங்க. யாருக்கு தெரிய வரணும்? யார் ஆடியன்ஸ்? யாருன்னு போட்டிருக்கீங்க? உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களும் அதிகாரங்களும் என்ன செய்ய? அதிகாரங்களுக்கு எது வெளிப்படுதான்?
தேவனுடைய எதன் மூலம் வெளிப்படுதான்? சபையின் மூலம் எப்படி வெளிப்படும்? ரட்சிப்புனாலையும் நம்ம ஒன்றாக இருக்கிறதுனாலையும். அல்லேலூயா. ரட்சிப்புனாலையும் ஒன்றாக. அப்போ ஒரு ஆள் ரட்சிக்கப்படும் போது நான் சொல்கிறேன், இப்போ சொன்னால் உங்களுக்கு புரியும். இந்த துறைத்தனங்கள் அதிகாரங்களுக்கும் தேவன் அனந்த ஞானம் வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா. அவங்க எங்கே இருக்காங்க போட்டிருக்குது? உன்னதங்களில். சரியா? அப்போ நான் மேலே இருக்கிறாங்க. சரியா? இது வந்து இந்த வார்த்தை வந்து நல்ல தூதர்களையும் குறிக்கும், கெட்ட தூதர்கள் வானமண்டலத்தில் கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளையும் குறிக்கும். ரெண்டு வார்த்தையும் குறிக்கும். மேலே இருக்கிற எல்லாமே உன்னதங்களில் இருக்கிற எல்லாரும் பார்க்குறாங்க. சரியா? பூமியில் பார்க்குறாங்க. அங்கே அவங்களுக்கு என்ன சபையின் மூலமாக என்ன வெளிப்படுமா? பேசுங்க. என்னங்க வெளிப்படும்? தேவனுடைய அனந்த ஞானம் வெளிப்படும். சரியா? ரெண்டு கூட்டமும் பார்க்குது. நம்ம எபேசு 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா அங்கே போட்டிருக்கோம், நமக்கு மாம்சத்தோட யுத்தத்தோடும் போராட்டம் இல்லை, துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வானமண்டலத்தில் கிரியை செய்கிற பொல்லாத ஆவியின் சேனைகளோடும் துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தை அந்தகார லோகாதிபதியோடும் வானமண்டலத்தில் கிரியை செய்கிற பொல்லாத ஆவியின் சேனைகளோட நமக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு. இதெல்லாம் கெட்ட காரியங்கள். சரியா? இவங்கெல்லாம் மேலே இருக்குது, இதுங்களும் மேலே தான் இருக்குது. வானமண்டலத்தில் கிரியை செய்கிற பொல்லாத ஆவியின் சேனைகள் அதுவும் பார்க்குது. அதுவும் பார்க்குது. நல்ல தூதர்களும் பார்ப்பாங்களாம். அல்லேலூயா. தூதர்கள் பார்ப்பாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆமாம் பார்ப்பாங்க. நீங்கள் அதுக்கு சில ஆதாரமாக சில வசனங்களை வாசிங்க. 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் 1 கொரிந்தியர் 4ல் 9ஆம் வசனம் வாசிங்க. பவுல் என்ன சொல்கிறார் பாருங்க, அவரை அப்போஸ்தலர்ல 1 கொரிந்தியர் 4:9. எங்களுக்கு தோன்றுகிறபடி தேவன் அப்போஸ்தலராகிய எங்களை மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்கள் போல கடைசியானவர்களாய் காணப்பட பண்ணினார். நாங்கள் உலகத்துக்கும் தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கையானோம். நாங்கள் உலகத்திற்கும் அப்புறம் தூதர்களுக்கு என்ன ஆனோம்? வேடிக்கை. என்ன புரியுதா? வேடிக்கை என்னது? வேடிக்கை பார்க்குறாங்க. யார் பார்க்குறா? உலகம் வேடிக்கை பார்க்குதுங்களே, வேற யார் பார்க்குறான்றாரு? தூதர்கள் என்ன செய்கிறாங்க? பார்க்குறாங்க. அப்போ தூதர்கள் என்ன செய்கிறாங்க? வாட்ச் பண்ணுறாங்க. தூதர்களும் வாட்ச் பண்ணுறாங்க. அல்லேலூயா. இப்போ இந்த பக்கம் சகோதரிகள்லாம் முக்காடு போடணும். அது கொரிந்து சபை கலாச்சாரத்தில் உட்பட்டது. ஆமாம், கலாச்சாரம் உட்பட்டது தான் அது. கலாச்சாரத்தின்படி அங்கே என்ன சொல்லப்பட்டதோ அந்த நாட்களில் ஸ்திரீகளை வந்து இச்சையின் பொருளாக பார்த்தாங்க. நல்லா கவனிங்க, முக்கியமாக இதெல்லாம் ஸ்திரீகளை இச்சையின் பொருளாக சமுதாயத்தில் பார்த்ததுனால, சரியா, வெறும் இச்சையின் பொருளாக மட்டும் தான் பார்த்தான் ஸ்திரீயை. ஆண்டவர் வந்து ஸ்திரீயை கனப்படுத்துறார். ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அந்த ஸ்திரீகளை கனப்படுத்துவதற்காக உன்னை ஏமா ஒருத்தன் இச்சையாக பார்க்கணும்? ஏன் ஒருத்தன் அப்படி பார்க்கணும்? நீ தலையை முக்காடு போட்டுக்கிட்டார். கரங்க தெரியல சொல்லுவோமா? அல்லேலூயா. அது உனக்கு கனமாக இருக்குன்னு சொன்னார். அது ரீசன் இன்னொரு ரீசன் இருக்குது. சரியா? அது கலாச்சாரத்துக்கு உட்பட்ட வார்த்தை. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் சொன்னாலும் இந்த வார்த்தை முக்கியம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 11:10. ஆகையால் தூதர்கள் நிமித்தம் ஸ்திரீயானவள் தலையின் மேல் முக்காடிட்டு கொள்ள வேண்டும். அப்போ ஆராதனை நேரத்தில் யாரும் வருவா, யாரும் பாப்பான்னு போட்டுருக்குது. யாரும் பாப்பான்னு போட்டிருக்கு? தூதர்கள். இப்போ அது கலாச்சாரத்துக்கு உட்பட்டதா தூதர்கள் வர்றது? கொரிந்து சபைக்கு மட்டும் தான் தூதர்கள் வருவாங்க. கொரிந்து சபை மட்டும் தான் தூதர்கள் பார்ப்பாங்க. இப்போ இருக்கிற சபையெல்லாம் தூதர்கள் பார்க்க மாட்டாங்க. அப்படியா? இல்லை. தூதர்கள் நிமித்தம் தலையில் என்ன செய்ய வேண்டும்? ஸ்திரீகள் என்னங்க பேசப்பட்டிருக்கு? என்னன்னு போட்டிருங்க? தூதர்கள் நிமித்தம் ஸ்திரீயான தலையில் முக்காடிட்டு கொள்ள வேண்டும். ஏன்னா சரியா, இது கலாச்சாரம் உட்பட்ட காரியம் இல்லை. இது வந்து என்றென்றைக்கு உள்ள காரியம். தூதர்கள் பார்ப்பாங்க. பைபிள் தான் சொல்லுது. தூதர்கள் என்ன செய்வாங்க? பார்ப்பாங்க. தூதர்கள் நிமித்தமாக என்ன செய்ய? நீ முக்காடு போட்டுக்கோ. அல்லேலூயா. அப்போ தூதர்கள் பார்ப்பாங்கன்னு பார்க்குறோம். நல்ல தூதர்கள் என்ன பார்ப்பாங்க அப்படின்னா, ஒரு ஆள் ரட்சிக்கப்பட்ட உடனே, சரியா, ஒரு ஆள் ரட்சிக்கப்பட்டாங்க, நல்ல தூதர்கள் என்ன பார்ப்பாங்கன்னா, தேவன் அனந்த ஞானம் எப்படிடா இந்த ஆளை ரட்சிக்குது அப்படின்னு பார்த்து அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. நல்ல கரங்க தெரியல சொல்லுவோமா? அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் அனந்த ஞானம் எப்படி இந்த நபரை, இந்த ஆளை ரட்சிக்குது பாரு அப்படின்னு செய்வாங்களாம். அவங்க அதை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசையாக இருப்பாங்களாம். வாசிங்க 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தங்கள் நிமித்தம் அல்ல, நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையா இருக்கிறார்கள். இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையா இருக்கிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அவங்க என்ன பண்ணுவாங்க? உற்று பார்ப்பாங்களாம். சரியா? அவங்க உற்று பார்க்கறது எப்படி இருக்கிறாங்கன்னு போட்டிருக்குது. ஏங்க பேசுங்க, எப்படி இருக்கிறாங்க போட்டிருக்குது? ஆசையாக இருப்பாங்களாம். எப்படி? இந்த சுவிசேஷம் அறிவிச்சு எப்படி அந்த மனுஷன் ரட்சிப்புக்குள்ள வரான்? ஏன்னா அதில் எது வெளிப்படுது? அனந்த ஞானம் வெளிப்படுது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ அந்த தேவதூதரை உற்று பார்க்க என்ன செய்வாங்க? ஆசையாக இருப்பாங்க. இப்போ எப்படி இந்த மாதிரி ஒரு மேட்ச் மாதிரி, நல்லா கவனிப்பு நான் சொல்கிறது, இப்போ சொன்னால் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு மேட்ச் மாதிரி, ஒரு ஃபுட்பால் மேட்ச் மாதிரி வச்சுக்கிடுங்க. மேட்ச் மாதிரி என்ன நடக்குது அப்படின்னா, இந்த டீமு சரியா போய், தேவனுடைய டீம் போய்
கோல் அடித்த உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, தூதர்கள் மத்தியில் கோல் அடிச்சா என்ன பண்ணுவாங்க, டீம் கோல் அடிச்சா செய்வாங்க, கை தட்டுவாங்கல்ல, அதுதான் போட்டுருக்கு. நீங்கள் லூக்கா 15:10 பாருங்கள். லூக்கா 15:10. லூக்கா 15:10. அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. இங்க பூமியில ஒரு பாவி மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வந்துட்டா எங்க சந்தோஷம் உண்டாகுதான்? பரலோகத்தில் ஐஃபை தட்டிக்குவாங்க. ஐஃபை என்ன புரியுதா? ஐஃபை யார் வரா? ஒரு ஆள் பரலோகத்துக்கு வர போறான். நல்லா கிளம்புறது எல்லாம் சொல்லுவோமா? அல்லேலூயா. நம்ம டீம்ல இன்னொரு ஆள் சேர்ந்தாம்பா, கை தட்டுறா ஐஃபை தட்டிக்குவாங்க. நான் புரிஞ்சுக்கா ஐஃபைன்ற, நீங்கள் வசனம் எங்க ஆதாரம் கேட்கக்கூடாது. ஐஃபை எங்க பாஸ் இருக்குது அப்படி கேட்கக்கூடாது. நான் புரிஞ்சுக்கா சொல்லுங்கிறேன். அல்லேலூயா. அப்படி தான் போட்டிருக்கு. பரலோக தூதருக்கு முன்பாக என்ன உண்டாயிருக்குமா? பூமியில் ஒரு மனுஷன். அப்போ அவங்க இப்போ இதை வச்சே ஒரு காரியம் புரிஞ்சுக்கலாம். அப்போ அவங்க எதை தான் பார்த்துன்னே இருக்காங்க சொல்லுங்கள்? எதை பார்த்துன்னே இருக்காங்க? எதைங்க பார்த்துன்னே இருக்காங்க? யார் ரட்சிக்கப்படுறா? நம்ம என்னைக்கு ரட்சிக்கப்படும்? நம்ம என்னைக்கெல்லாம் நம்ம ரட்சிக்கப்படும் அன்றைக்கெல்லாம் அங்கே பரலோகத்தில் என்ன உண்டாயிருந்துருக்குது? என்னங்க உண்டாயிருக்குது? சந்தோஷம் உண்டாயிருந்துருக்கு. நல்ல கிழமை தெரியல சொல்லுவோமா? மேட்ச் பார்க்குற மாதிரி இது. சரியா? மேட்ச் பார்க்குற. இப்போ இந்த ஆப்போனன்ட் டீம் இருக்குல்ல, எதிர் டீம் தூதர்கள், விழுந்து போன தூதர்கள், பிசாசு கூட்டம், அதுங்க பார்க்கும்போது எரிச்சலோட தான் பார்க்குது. சரியா? அதுங்களுக்கு என்ன புரியலன்னா, என்ன அதுங்களுக்கு அனந்த ஞானம், தேவன் அனந்த ஞானம் எப்படி என்ன அனந்த ஞானம் எப்படி வெளிப்படுதுன்னா, நம்ம இவ்வளவு கட்டுக்கோப்புகளை வச்சிருக்கிறோம். பாவத்தில் அடிமைத்தனத்தில் வச்சிருக்கிறோம், அவனை துறைத்தனங்களை வச்சு அடிமைத்தனத்தில் வச்சிருக்கிறோம், விக்கிர ஆவியில் வச்சு அடிமைத்தனத்தை வச்சிருக்கிறோம். 10வது குறைக்கு நம்ம தலைவன் வேற என்ன பண்ணியிருக்கான்? அவங்க சத்தியத்தை அறியாதபடிக்கு, சுவிசேஷத்தை ஒளி அவங்களுக்கு பிரகாசமாக இராதபடிக்கு மனக்கண்களையும் உள்ளாக்கி வச்சிருக்கிறான். குருட்டு பசங்களாக சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் ரட்சிக்கப்பட்டாங்கடா. அல்லேலூயா. ஆனாலும் எப்படி ரட்சிக்கப்படுறான்? எப்படி? சாத்தானுக்கு மண்டை குழப்பம். நல்ல கருத்து சொல்லுவோமா? என்னை ரட்சிக்கப்பட நான் ரட்சிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி அவன் என்ன பண்ணியிருப்பான்? என்ன ஜெயிலுக்குள்ளே அமைச்சிருக்க மாட்டான். ரைட்டா? இப்போ உனக்கு இவன் ஏன் தான் ஜெயிலுக்கு போனானோ அப்படி இருக்கு. புரியுதா இல்லையா? மண்டை குழப்பம். புரியுதா? இப்போ அவங்க அதான் பார்த்துட்டு இருப்பாங்க. என்னன்னா, ஒவ்வொரு முறையும் ஒரு கோல், ஒரு ஆள் ரட்சிக்கப்பட்ட ஒரு கோல்னு வச்சுக்க, ஒவ்வொரு முறையும் ஒரு கோல் வாங்கும்போது அவங்களுக்கு எல்லாம் தான் இருக்கும். எப்படா கோல் வாடிக்கிறானுங்க இவருங்க, எப்படி அவனுங்க பண்ணுறாங்க? அப்படி தான் இருக்கு. இப்போ நீங்கள் நினைக்கலாம், என்ன நினைக்கலாம் தெரியுமா? அதே மாதிரி தானே அப்போ அவன் நரகத்துக்கு ஆட்களை கூட்டு போகிறானே, பாதாளத்துக்கு கூட்டு போகிறானே, அப்போ அவன் கோல் அடிக்கிற மாதிரிலாம் கணக்கு. அப்போ பரலோகம்னா இவன் இப்படி பண்ணுறான் அப்படி தானே பார்க்கணும் அப்படின்னு சில புத்திசாலிக்கு நினைக்கலாம். நீங்கள் அப்படி நினைப்பீங்கன்னு நான் சொல்கிறேன். சரியா? அப்படிலாம் நினைக்கக்கூடாதுன்னு. எப்படி பார்க்கணுன்னா, இதை எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, இதை கவனிங்க, எல்லாம் கவனிங்க. பூமியில் இருக்கிற எல்லா மனுஷனும் எங்கே தான் போகணும்? எங்கே தாங்க போகணும்? தேவன் மாம்சத்தை வெளிப்படணும். எங்கே தான் போகணும்? நரகத்துக்கு தான் போகணும். சரியா? பூமியில் எல்லோரும் எங்கே தான் போகணும்? தோற்று தான் போகணும், நரகத்துக்கு தான் போகணும். தோற்று போகணும், அதான் நியதி. சரியா? ஆனாலும் ஜெயிக்கிறான். அல்லேலூயா. ஆனாலும் பிழைக்கிறான், ஆனாலும் ஜெயிக்கிறான். அது எப்படி ஜெயிக்கிறான், பிழைக்கிறான்? அவனுடைய காரியத்தினால இல்லை, தேவனுடைய அனந்த ஞானத்தினால உண்டான கிருபையினால. அல்லேலூயா. இப்போ நல்லா கவனிங்க. இப்போ இப்படி புரிஞ்சுங்க. பிறக்கும் போதே எல்லா மனுஷனும் பரலோகம் தான் போவான்ற ரட்சிக்கப்பட்டு பிறக்கிறானுங்க. பிறக்கும் போது எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு பிறக்கிறான். எந்த குழந்தை பிறந்தாலும் ரட்சிக்கப்பட்டிருக்கு. எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு பிறக்கிறான். எல்லாருமே ரட்சிக்கப்பட்டவங்க தான் அப்படின்னு வச்சுக்கணும். பிறக்கும் போதே அப்படி தான் அப்படி வச்சுக்கணும். பிறப்பு உரிமை போல ரட்சிக்கப்பட்டிருக்கான். அப்படின்னா இப்போ பிசாசு ஒருத்தரையா நரகத்துக்கு பிடிச்சி தூக்கிட்டு போகிறான் அப்படின்னு சொன்னால், அப்போ இந்த டீம் வந்து ஆச்சரியமாக அவனை பார்க்கணும். எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு வச்சிருந்தாலும் இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? கில்லாடியாக தூக்கிட்டு போயிட்டு இருக்கானே அப்படின்னு. புரியுதா? அப்படி இல்லை. அவன் கிரியை செய்கிறானோ செய்யலையோ மனுஷன் எங்கே தான் போவான்? சொல்லுங்க. கிரியை செய்கிறானே செய்யலையோ மனுஷன் எங்கே தான் போவான்? அவன் கிரியை செய்யணும்னு அவசியமே இல்லை. மனுஷன் எங்கே தான் போகணும்? மனுஷன் நரகத்துக்கு தான் போகணும். சரியா? ஆனால் அப்படி போகிற மனுஷன் அங்கே போகாமல் ரட்சிக்கப்பட்டுறான். அல்லேலூயா. அதுதான் அவனுக்கு காரியமாக இருக்குது. சரியா? அப்போ ரட்சிக்கப்பட்ட ஆட்களே சிலரை தூக்கிட்டு போயிடுறானே, அது என்ன கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரியா, அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் கூட அவன் வின் பண்ணுறது இல்லை. பைபிள் கரெக்டாக சொல்லுது, அதில் கூட அவன் வின் பண்ணுறது இல்லை. 1 யோவான் 2:19 வாசிங்களேன். அவன் அது அப்படி போனவங்கள என்னென்னு போட்டுருக்கு பாருங்க. 1 யோவான் 2:19. 1 யோவான் 2:19. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள், ஆகிலும் அவர்கள் நம்முடையவர்களாய் இருக்கவில்லை. அவர்கள் நம்முடையவர்களாக என்ன செய்யல? இருக்கவில்லை. நம்முடையவர்களாக இருந்தார்களாம், நம்முடைய நினைத்திருப்பார்களே. எல்லாரும் நம்முடைய அல்ல வென்று வெளியாகும்படிக்கே என்ன பண்ணாங்க? பிரிந்து போனார்கள். பக்க வழியாக வந்தாங்க உள்ள. எப்படி எங்கே வந்தாங்க? பக்க வழியாக வந்தாங்க உள்ள. யூதா சொல்லப்பட்டிருக்கு. பக்க வழியாக உள்ள வந்து அப்படியே போயிட்டாங்க. அவங்க ஆதி முதல்ல நம்மளோட செய்யலை இருக்க. நான் சொல்கிறது நீங்க தெளிவாக புரிஞ்சுங்க. கவனிங்க. உண்மையிலே ரட்சிக்கப்பட்டிருக்கிற யாரும் கிறிஸ்துவை விட்டு பின்வாங்க மாட்டாங்க. நல்லா கருமத்தையிலே சொல்லுவோமா? கிறிஸ்துவை விட்டு பின்வாங்கிற யாரும் உண்மையாக ரட்சிக்கப்பட்டவங்க கிடையாது.
அல்லேலூயா. உண்மையாக அந்த கல்வாரி அன்பை உணர்ந்து யாரும் என்ன செய்ய மாட்டாங்க? என்ன செய்ய மாட்டாங்க? பின்வாங்க மாட்டாங்க. எந்த காரியத்துக்காகவும் என்ன செய்ய மாட்டாங்க? பின்வாங்க மாட்டாங்க. நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே பொருளவும் திரும்பின சொல்லப்பட்ட மெய்யான பழமொழிகளுடைய அவர்களுக்கு சம்பவித்தது. கிறிஸ்துவுக்காக நம்ம எதை விட்டோமோ அதை என்ன செய்யக்கூடாது? மறுபடியும் என்ன பண்ணக்கூடாது? மறுபடியும் போகக்கூடாது. சரியா? நாய் கக்கினது தின்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. கழுவப்பட்ட பண்ணி மறுபடியும் சேற்றில் பொருள் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. அப்படின்னா நீ கிறிஸ்து அறிய வேண்டிய விதத்தில் என்ன செய்யலை, நீ அறியலைன்னு அர்த்தம். சரியா? நீ மனுஷனுக்கு திருப்திப்படுத்த நினச்சி கர்த்தருக்கு துரோகம் பண்ண நினைக்கிறேன்னு அர்த்தம். சரியா? மனிதர்களை திருப்திப்படுத்த நினச்சிட்டோம், நம்ம ஏமாந்து போயிடுவோம், நம்ம ஏமாந்துருவோம், நம்ம வாழ்க்கையை ஏமாந்துருவோம். நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாதன்ற ஆண்டவர் கரங்கோதல்ல சொல்லுவோமா? அதான் பவுல் சொன்னார் என்னான்ட்டு கொரிந்து சபைக்கு சொல்லும் போது, ஏவாள் வஞ்சிக்கப்பட்ட சர்பம் வந்து பேசுன மாதிரி இன்றைக்கி நீங்கள் வஞ்சிக்கப்படுவீர்களோ என்று நான் என்ன சொன்ன உங்களை குறித்து என்ன பண்ணுறேன், பயந்துருக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி சர்பம், அன்றைக்கி மரத்தில் சர்ப ரூபத்தில் வந்தான் பிசாசு, இன்றைக்கி சர்ப ரூபத்தில் வருவான். சர்ப ரூபத்தில் வந்து உங்கள் வீட்டில் போய் நல்ல பாம்பு வந்து அப்படி பேசினா நம்ம தலையில் அடிச்சு சாவடிச்சுருக்கீங்க, ஒரு பேச்சு கூட பேச விட மாட்டீங்க இல்லையா? காலி பண்ணிட்டு தான் மறுவேலை பார்ப்பீங்க. அதனால் சர்பம் என்ன பண்ணாது, இப்போ அது பிசாசு சர்ப ரூபத்தில் வர்றதில்லை. சரியா? மனித ரூபத்திலே தான் வருவான். யார் மூலமாக வருவான்? அவங்களுக்கு தெரிஞ்ச ஆட்கள் மூலமாகவே தான் வருவான். சரி, எப்படியாவது உன்னை என்ன செய்யணும், உன்னை தூக்கிட்டு போகணும். சரி, உன்னை விழுங்கணும். எவனை விழுங்கலாமோன்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அது அவனோட வேலை, சுற்றி திரிவான். நம்ம எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும், நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்கணும். அல்லேலூயா. அதான் பைபிள் சொல்லுது, தெளிந்த புத்தி உள்ள இருங்கள். எப்படி இருங்க? தெளிந்த புத்தியாக இருங்க. யாரும் உங்களை கொள்ளை கொண்டு போக, குலசில் போட்டிருக்கு, எவனும் உன்னை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், இந்த கோழி குஞ்சு அம்மா செட்டைக்குள்ளேயே தான் இருக்கணும். சரியா? செட்டைக்குள்ள வந்து கழுத்து கூட வெளியே விட்டு பார்த்துக்க. ஆனால் என்ன பண்ணாத, செட்டையை விட்டு வெளியே போகாத. கரங்கத்தில் சொல்லுவோமா? அது உனக்கு நல்லது இல்லை. கழுகு எடுத்துகிட்டு போவோம், பருந்து எடுத்துகிட்டு போவோம், காக்கா தூக்கிட்டு போவோம், என்ன வேணால் எடுத்துகிட்டு போவோம். அப்புறம் பறந்து போவோம், மேலே இருந்து தான் பார்ப்பேன், அன் பாவமா அப்படிங்க. சரியா? புரியுது? அது அழகாக தூக்கிப்போம் உன்னை காலி பண்ணுறது. சரியா? அம்மாவை விட்டு ஏன் போனேன், தாய்ப்பறவை விட்டு ஏன்ட சொல்லுவார், கோழி தன் குஞ்சுகளை சேர்த்துக்கொள்ளணுமா, எத்தனையோ ஒரு சேர்த்துக்கொள்ள நான் மனதாக இருந்தது. உங்களுக்கோ நம்மளை சொல்ல அங்கே சொன்னார், மனது இல்லாமல் போயிட்டு. அல்லேலூயா. சரி, அப்போது கவனிங்க, அப்போது தேவனுடைய அந்த அனந்த ஞானமானது தூதர்களுக்கு வெளிப்படுது. சரி, ரெண்டு டீமுக்கும் நல்ல தூதர்களும் பார்க்குறாங்க, ஒல்லாத தூதர்களை செய்கிறாங்க பார்க்குறாங்க. தூதர்களுக்கு வெளிப்படுது அந்த சபை, அந்த வசனம் அப்படி துறைத்தனங்களுக்கும் உன்னதங்களை துறைத்தனங்களும் அதிகாரங்களுக்கும் தேவன் அனந்த ஞானமானது சபையின் மூலமாக வெளிப்படும் பொருட்டாக. நல்ல கரும தெரியல சொல்லுவோமா? அல்லேலூயா. நம்ம மூன்று காரியம் சொல்லுங்கள், என்னென்ன? சபையின் மூலம் வெளிப்படணும், சர்வ சிருஷ்டிக்கு வெளிப்படணும், சர்வ லோகத்துக்கு வெளிப்படணும். இது எல்லாமே சுவிசேஷத்தின் ரகசியம் வெளிப்படணும். அல்லேலூயா. இந்த சுவிசேஷன்றது கிறிஸ்து அல்லாமல் எதுவும் இல்லை. நல்ல கரும தெரியல சொல்லுவோமா? அது வாசியம், அது மட்டும் பார்த்துருவோமா? எபேசியர் 3ஆம் அதிகாரம் வாங்க. எனக்கு இந்த மைக் இல்லாதனால கஷ்டமாக இருக்குது. இங்கே ஒரு பக்கம் வசனத்தை எடுத்துகிட்டு ஒரு பக்கம் நான் வாசிக்கணும், சொல்கிறதுக்கு இதுவாக இருக்குது. சரி, மைக் ஓகே. எபேசியர் 3ஆம் அதிகாரம் வாசிங்க. 11 வசனம் வாசிங்க. 11 வசனம். இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் என்னதென்று. ஓகே, யாருக்குள்ளே, யார் எதை கொண்டு தேவன் எல்லாத்தையும் சிருஷ்டித்தார்? இயேசு கிறிஸ்துவை கொண்டு. அல்லேலூயா. யாரை கொண்டு? இயேசு கிறிஸ்துவை கொண்டு. சரி, ரகசியத்தை எங்கே வச்சிருந்தார்? 9ஆம் வசனம் வாசிங்க. 9ஆம் வசனம். தேவன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அனாதி தீர்மானத்தின்படியே. யாருக்குள்ள கொண்டிருந்த அனாதி தீர்மானத்தின்படியே? யாருக்குள்ளங்க? இயேசு கிறிஸ்துவுக்குள். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் என்ன பண்ணார்? அனாதி தீர்மானத்தின்படி தன் ரகசியத்தை நினைச்சார், மறைத்து வைத்திருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாமே கிறிஸ்துவுக்குள். கிறிஸ்துவுக்குள் நம்ம அந்த எபேசு 1ஆம் அதிகாரம் 9-10 வசனம் வாசித்தோம்ல, அங்கேயும் யாருக்குள்ள தான் எல்லாம் கூட்டி சேர்க்கப்படுது சகலமும். வாசிங்க எபேசு 1:9-10. காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளுமாகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று. அல்லேலூயா. எபேசு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்கு தத்தத்துக்கு நாம என்ன செய்யறோம்? உடன் பங்காளிகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. எல்லாமே யாருக்குள், யாருக்குள் போட்டிருக்குது? இயேசு கிறிஸ்துவுக்குள், இயேசு கிறிஸ்துவை கொண்டு தேவன் செய்திருந்த காரியம். அல்லேலூயா. இப்போ ஃபுல் பைபிளை யாரை பற்றி தான்? யாரை பற்றி தாங்க? இயேசு பற்றி தான். அல்லேலூயா. அதில் எப்படி போட்டிருக்குதுமா அதை நான் சொல்கிறேன்னு சொன்னேன், ரசம் சொல்லி முடிக்கிறேன். பைபிள் எவ்வளோ அருமையாக இருக்குது. தேவனுடைய அனந்த ஞானம் பைபிள்லே எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். சரியா?
எப்படின்னா தீர்க்க தரிசனம் அப்படின்னா தீர்க்க தரிசனம்னா இனி நடக்க போகிற காரியத்தை இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் தீர்க்க தரிசனம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதோ ஒரு எனக்கு ஆர்சி இது மாதிரி வருது, இதோ ஒரு கன்னி கருத்தாங்கி ஒரு குமாரனை பெறுவாள் அப்படி, அது வந்து என்னது, அது தீர்க்க தரிசனமா இல்லையா? என்னங்க தீர்க்க தரிசனமா இல்லையா? பெறுவாள், சரி, அப்படி சொல்லப்படுறது இனிமே தான் நடக்க போகுது அப்படின்னா அது தீர்க்க தரிசனம். அல்லேலூயா. பைபிளில் இயேசு கிறிஸ்துவ குறித்து தீர்க்க தரிசனங்கள் உண்டு. அதான் இன்றைக்கி சண்டே ஸ்கூலில் பிள்ளைங்க படிப்பாங்க, சரியா? தீர்க்க தரிசனங்கள் உண்டு. ஆனால் தேவன் தன் அனந்த ஞானத்தினால கிறிஸ்துவை குறித்த காரியத்தை பைபிளில் பழைய ஏற்பாட்டில் மறைச்சே வச்சிருக்கிறார், சரியா? எப்படி மறைச்சி வச்சிருக்கிறார் அப்படின்னா, நீங்கள் சில உதாரணங்கள் மாத்திரம் சொல்கிறேன், நீங்கள் அதுக்கப்புறம் வீட்டில் போய் என்ன பண்ணுங்கள், நம்ம ரெகுலராக பைபிள் வாசிக்கும் போது நீங்கள் அதை கண்டுபிடிங்க, சரியா? ஓசியா 11ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. எத்தனாவது வசனம் பாருங்க. எகிப்திலிருந்து என் குமாரனை வரவழைத்தேன். வாசிங்க. இஸ்ரவேல் இளைஞனாய் இருந்தபோது நான் அவனை நேசித்தேன், எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன். இங்க வரவழைத்தேன் என்று சொல்றாரு, பாஸ்ட் டென்ஸ் முடிஞ்சிடுச்சு. நீங்க சொல்லுங்க, இப்ப யார சொல்லுதாங்க வசனம்? யாரங்க சொல்லுது வரவழைத்தேன்னு? இஸ்ரவேல் ஜனங்களை சொல்லுது. ஓகே, இது தீர்க்க தரிசனமா? இது தீர்க்க தரிசனமா? இல்லை, தீர்க்க தரிசனமாக சொல்லப்படலை, ரைட்டா? ஆனால் இங்கே இதுக்குள்ளே வைக்கிறார் ஆண்டவர் தேவன், வந்து அவர் அனந்த ஞானம் இங்கே செயல்படுது பாருங்க. இதுக்குள்ளே வைக்கிறார். இங்கே சொல்லும் போது பாஸ்டன்ஸ் சொல்லப்படுது, தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட மாதிரி தெரியல, சரியா? வரவழைத்தேன் அப்படின்னு ஏற்கனவே நடந்த ஒரு ஈவெண்ட் பாஸ்டன்ஸில் சொல்லப்படுது, சரி? ஆனால் மத்தேயு நீங்கள் வந்தீங்கன்னா மத்தேயுல 2ஆம் அதிகாரம், மத்திய 2ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம் வாசிங்க. ஏரோதின் மரண பரியந்தம் அங்கே இருந்தான். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்ததுன்னு மத்தேயு எழுதுறார், சரி? அப்போ என்னன்றார்? அதை 11:1 அங்கே ஓசியா 11:1 என்னன்னு சொல்கிறாரு மத்தேயு? தீர்க்க தரிசனம். ஆனால் அங்கே தீர்க்க தரிசனம் மாதிரி என்ன செய்யலை, இல்லை, சரியா? இப்போ நம்ம என்ன நினைக்கக்கூடாதுன்னா, அப்போ மத்தேயு வந்து அவரே தீர்க்க தரிசனம்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி எழுதுறாரு, அந்த டெக்ஸ்ட்டை ஃபோர்ஸ் பண்ணுறாரு. தீர்க்கதரிசனம் சொல்லப்படலை, ஆனால் கனெக்ட் பண்ணணும், இயேசுவோட கனெக்ட் பண்ணணும்ட்டு கனெக்ட் பண்ணுறாரு அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன் அப்படி நினைக்கக்கூடாதுன்னா, பைபிள் ஃபுல்லுக்கு ஒரே ஆசிரியர் தான், யார் சொன்னால் பரிசுத்த ஆவியானவர். மத்தேயு யாராவது தான் ஏவப்பட்டு எழுதுறாரு. அப்போ அங்கே ஓசியா எழுதும் போது இஸ்ரேல் மக்களை நினச்சி தான் ஓசியா எழுதியிருப்பார். ஓசியா எழுத விடுறாரு ஆவியானவர், இஸ்ரேல் மக்கள் நினச்சி நீ எழுது. ஆனால் நான் யாரை வச்சுக்கிறேன் மனசில், யாரை பற்றி எழுத வைக்கிறேன்? இயேசுவை பற்றி. அல்லேலூயா. இப்போ தாவீது தன் வாழ்க்கையில் தனிப்பட்ட அனுபவங்களில் பாடுறான் பாட்டு, அவன் பிரச்சனையில் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? சங்கீதம் 22:1 வாசிங்க சீக்கிரம். சங்கீதம் 22:1. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமா இருக்கிறீர்? சரி, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை, இது தீர்க்கதரிசனமா? என்னங்க பேச மாட்டேங்குது, இது தீர்க்கதரிசனமா? அங்கே தீர்க்கதரிசனமா சொல்லப்படலை. அவன் பிரச்சனை இல்லை, தேவனை போத்தி கத்துறான். என்னன்னு? என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீங்கிறான். சரி, நமக்கு தான் தெரியும் யார் சொன்னா, சிலுவையில் வந்து இயேசு சொன்னார், சரியா? ஓகே, அங்கே பாருங்க, நீங்களே பாருங்க, 16ஆம் வசனத்தை வாசிங்க. 16லேருந்து. நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். தாவீது என்ன சொல்றான்? என் கைகளையும் என் கால்களையும். அவன் டைமில் யார் அவனை உருவ குத்துனது? சரியா? அவன் பிரச்சனையை அப்படி சொல்கிறான், இருக்கிற பாடு, மக்களுடைய அவன் கூட இருக்க ஜனம் பண்ணுற காரியத்தை வச்சு அப்படி சொல்கிறான், என்னை உருவ குத்துனாங்கன்றான். ஆனால் உண்மையிலேயே அங்கே கைகளையும் காலையும் உருவ குத்துறப்பட்டது யார்? யாருக்கு முன்னோடியாக சொல்லப்படுது? நீங்கள் பைபிள் எப்படி சொல்லப்படுதுன்னா, இப்படி நம்ம எப்படி எதிர்பார்க்கக்கூடாது, எப்படி சொல்லப்படுதுன்னா, இப்போ இங்கே எழுதும் போது தாவீது இந்த இடத்துல கிறிஸ்து வருவார், அவருடைய கைகளையும் கால்களையும் சிலுவையில் உருவ குத்துவார்கள், அப்படி இல்லை, அப்படி டேரெக்டாக சொல்லப்படலை. அதான் தேவனுடைய அனந்த ஞானம் சொல்கிறேன். அல்லேலூயா. அப்படி டேரெக்டாக நம்ம அப்படி தான் நம்ம எதிர்பார்ப்போம். நம்ம எல்லாம் அப்படி தான் எதிர்பார்ப்போம். அப்படி சொல்லும். அப்புறம் அங்கே சொன்னதில்ல, சங்கீதம் 22 கிறிஸ்துவை பற்றின்னு சொன்னதில்ல, அதுதான் பாரு இங்கே நிறைவேறி இருக்கு. அப்படி தான் நம்ம எதிர்ப்போம், ஸ்பூன் ஃபீடிங் மாதிரி. தேவன் நம்ம அதை செய்யலை. ஏன் தேவன் செய்யலைன்னா அது அவரோட அனந்த ஞானம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி மறைச்சி ஆண்டவர் பண்ணுறாரு தேவன், சரியா? இப்போ இந்த இதை பாருங்க, 17-18 வருஷங்க. 17-18. என் எலும்புகளெல்லாம் நான் எண்ணலாம், அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள். என் வஸ்திரத்தை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் மேல சீட்டு போடுகிறார்கள். இது நிறைவேறினது அப்படின்னு யோவான் எழுதுறாரு, சரியா? என் வஸ்திரங்களை யோவான் எழுதுறாரு. 19ஆம் அதிகாரம், யோவான் 19.
24. வாசிங்க, எத்தனை வசனம்? 24. 24 வாசிங்க. அவர்கள் இதை நாம் கிழியாமல் யாருக்கு வருமோ என்று இதை குறித்து சீட்டு போடுவோம் என்று ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் மேல் சீட்டு போட்டார்கள் என்கிற வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக போர் சேவகர் இப்படி செய்தார். நிறைவேறத்தக்கதாக அப்படின்னு அப்ப அங்க தீர்க்கதரிசனமா சொல்லப்பட்டது. தாவீது தீர்க்கதரிசனமா சொன்னான். என்னங்க பேச மாட்டீங்க? அவன் பிரச்சனையை சொன்னான். அவன் வஸ்திரத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தான். என் வஸ்திரத்தை தங்களுக்கு என்ன பண்றாங்க? ஆனால் இங்கே ஆவியானவர் யாரை கொண்டு யோவானை கொண்டு என்ன செய்கிறார்? எழுத வைக்கிறார். அல்லேலூயா. நம்ம என்ன நினைக்கூடாதுன்னா, அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணாங்க? ஃபோர்ஸ் பண்ணி அவங்க எப்படியாயிலும் வசனங்களை கொண்டு போய் இயேசுவோட கனெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க? அங்கே எகிப்திலேருந்து கொண்டு வந்தது மத்திய உடனே யோசியால வாசத்தை வந்து எழுதிட்டாரு. இவர் யோவான் வந்து வஸ்திரத்தை பங்கு போட்ட உடனே தாவீதுக்கு அந்த சங்கீதம் 22 கொண்டாந்து எழுதிட்டாரு. அப்படி நினைக்கக்கூடாது. ஏன் அப்படி நினைக்கக்கூடாதுன்னா, அப்படி இல்லை. ஆசிரியர் ஒருவரே, ஆவியானவரே. அல்லேலூயா. இப்போ இன்னொரு இது காமிக்கிறது. இதெல்லாம் இவங்க எழுதுனாங்கன்னு சொல்கிறேன். இவங்க எழுதுனாங்கன்ற இன்னொன்று இயேசுவே டைரெக்டாக வாயில சொல்லுவார். இயேசுவே சொல்லுவார். சரியா? அது யாருக்கு நடந்துச்சுன்னு சொன்னால் தாவீதுக்கு நடந்துச்சு. தாவீது தன்னுடைய வாழ்க்கை நடந்தது சொல்லுவான். சிக்கா இருக்கும்போது அவன் சிக்கா இருப்பான். அப்போது சரியா அகித்தோப்பேலை மனசில் வச்சுக்கிட்டு சொல்லுவான். அகித்தோப்பேல் மோசமானவன். சரியா? அகித்தோப்பேல் யாருன்னு சொன்னால் பர்சேபாவோட தாத்தா. சரியா? அவன் வந்து உரியா செத்ததுனால தாவீது மேலே கோபமாக இருப்பான். சரியா? அதனால தாவீதை எப்படியாவது அழிக்க நினைப்பான். கூடவே இருப்பானா. அப்போது கூடவே இருப்பான், கூடவே சாப்பிடுவான், எல்லாம் பண்ணுவான். சங்கீதம் 41 சங்கீதம் எத்தனை வசனம் பாருங்க. என் கூட சாப்பிட்டவனே என்ன இது பண்ணான்னு சொல்லுவார். ஒன்பதாவது வசனமா? வாசிங்க. என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான். இது யாரை சொல்றாரு? தாவீது அகித்தோப்பேலை சொல்றாரு. சரி, என் கூட உட்காந்து சாப்பிட்டவனே என்ன பண்ணான்? அப்சலோமோட சேர்ந்துக்கிட்டான். சரி, எனக்கு விரோதமாக என்ன பண்ணான்? குதிகால தூக்கினான் என்றார். சரியா? இது தீர்க்கதரிசனமா? பேசுங்க, சீக்கிரம் பேசுங்க, டைம் ஆச்சு. தீர்க்கதரிசனமா? இல்லை. சரியா? இது தீர்க்கதரிசனமா இயேசுவே சொல்றாரு பாருங்க. யோவான் 13 அதிகாரம் 18-19 வசனம் வாசிங்க. யோவான் 13 அதிகாரம் 18-19 வசனம். யூதாஸ் காரியத்தை காட்டி கொடுக்குற டைம்ல ஆண்டவர் சொல்ற வார்த்தை. உங்கள் எல்லாரையும் குறித்து நான் பேசவில்லை, நான் தெரிந்து கொண்டவர்களை அறிவேன். ஆகிலும் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என்னுடனே அப்பம் புசிக்கிறவன் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக அப்படின்னு இயேசுவே சொல்றார். அங்கே தீர்க்கதரிசனமா சொல்லப்பட்டிருக்கு சங்கீதம் 41. இல்லைங்க, இல்லை. ஆனால் இயேசுல சொல்றார் நிறைவேறத்தக்கதாக. என் கூட இருந்தவனே என்ன பண்ணா? என் கூட உட்காந்து சாப்பிட்டான். இப்போ அன்னைக்கு மட்டும் இல்லை, 3 வருஷமாக கூட இருக்கிறான். அவனே எனக்கு விரோதமாக நினைச்சான், குதிகாலை தூக்கினான். அங்கே தாவீது தன் வாழ்க்கையில் எனக்கு சொல்கிறாங்க. இயேசு சொல்கிறார். சங்கீதம் 16 தாவீது சொன்னான்னு. சங்கீதம் 16 தாவீது பாடினா, நம்முடைய பரிசுத்தவன் அழிவை நீர் காண ஒட்டீர், அவன் ஆத்துமாய் பாதாளத்தில் விடமாட்டீர். அப்போ 2ஆம் அதிகாரத்தில் பேதுரு சொல்கிறாரு, கொஞ்சம் நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. தாவீது தீர்க்கதரிசியாக இருந்து கிறிஸ்து நிமித்தம் தான் இதை சொன்னான். தன்னுடைய ஆத்துமாவை குறித்து அவன் சொல்லலை. கிறிஸ்துவோடைய ஆத்துமா பாதாளத்தில் விடப்படுவதில்லை என்று சொல்லி முன்னறிவித்தான். அல்லேலூயா. ஆனால் அங்கே 16ஆம் சங்கீதத்தில் எப்படி இல்லை? கிறிஸ்துவை குறித்து தாவீது சொன்ன வார்த்தை அப்படி இல்லை. அப்படி அங்கே சொல்ல அவன் அனுபவத்தை அவன் பேசுகிறான். சரியா? ஏன் தேவன் இப்படி செஞ்சார் அப்படின்னா, இதுதான் அவரோட அனந்த ஞானம். பைபிள்லே வெளிப்பட்டிருக்கு. லலக்காரங்க இதெல்லாம் சொல்லுவோமா? அல்லேலூயா. ஏன்னா இங்கே பாருங்க, என்னன்னா இன்னொருத்தர் இருக்கிறான். யார் ஒருத்தர் இருக்கிறான்? சத்துரு ஒருத்தர் இருக்கிறான். இப்போ எல்லாத்தையும் வெளிப்படையாக சொன்னால் அவன் காட்டி கொடுப்பானா? யூதாசை தூண்டி விடுவானா காட்டி கொடுக்கறதுக்கு? இயேசு கொண்டு போய் சிலுவையில் அறையத்தை கொண்டு போய் ஒப்பு கொடுக்கறதுக்கு செய்வானா? நீங்கள் பேசுங்க, செய்வானா? எல்லாத்தையும் ஓப்பனாக நம்ம எதிர்பார்க்கிறபடி பைபிளில் பழைய ஏற்பாட்டில் போட்டிருக்குன்னு வச்சுங்களேன். இயேசு கிறிஸ்து தன்னுடைய நண்பனாலே காட்டி கொடுக்கப்பட்டு அவர் கொண்டு போய் சிலுவையிலே அறையப்படுவார். அவருடைய கைகளும் காலும் உருவ குத்தப்படும், அவருடைய வஸ்திரங்கள் பங்கிடப்படும். சரியா? இப்படி இயேசு கிறிஸ்து தெளிவாக எல்லாம் தெளிவாக வெட்ட வெளிச்சமாக கிளியராக போட்டிருந்தேன். சரியா? சாத்தான் அவன் கொஞ்சம் யோசிங்க. அவன் சரியா தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. சரி, ஆனால் அது எப்படி ஆகிடும் தெரியுமா? யார்கிட்ட சொன்னாலும் அவன் சாத்தானுக்கு தெரிஞ்சே பண்ணானா? அப்போ அது எது? ஒரு தேவன் அவனை செய்ய வச்சாரு. சரியா? அதாவது திருவிளையாடல் அவனை செய்ய வச்சாரு, கீ கொடுத்து பண்ண வச்சாரு. அப்படி ஆகிடும். அதில் ஒரு சுவாரஸ்யம் இருக்காது. ஆனால் தேவன் எப்படி பண்ண வச்சார்னா, அவன் போக்கில் விட்டார். கரங்கத்தில் சொல்லுவோமா? நல்லா உச்சா மலையில சொல்லுவோமா? சத்ரு அவன் போக்கில் விட்டார். நீ என்ன பண்ணு, நீ என்ன வேணாலும் பண்ணு, நீ நினைக்கிறதெல்லாம் பண்ணுன்ற மாதிரி விட்டார். ஆனால் அதில் யார் தீர்மானத்தை முடிச்சார்? அவர் தனக்குள் மறைத்து வைத்திருந்த ரகசியத்தை நிறைவேற்றினார். அல்லேலூயா.
இப்போ அவனுக்கு அதனால தான் சொல்கிறேன், அதனால சொல்கிறேன், அவன் இது சிலுவையில் தான் தலையை அடிக்க போகிறான்னு தெரிஞ்சிருந்தான் அவன் என்ன செஞ்சிருக்க மாட்டான், அவன் அதுக்கு அவன் ஆசைப்பட்டிருக்க மாட்டான், யூதாஸை தூண்டி விட்டுருக்க மாட்டான். சரியா? எப்போ தான் அவனுக்கு தெரியும்னா இயேசு மரித்து உயிர்த்தெழும் போது தலை நசுக்கப்பட்டது. அல்லேலூயா. அப்போ அவனுக்கு தெரிஞ்சா தேவன் கிரியை செய்ய முடியாதா அப்படி கேட்கக்கூடாது. சரியா? அவர் ஆல் பவர்ஃபுல் காட். ஆனால் எப்படி இருக்காதுன்னா கதை சுவாரஸ்யமாக இருக்காது. யாருக்கு சொன்னாலும், யாருக்கு இந்த சம்பவத்தை சொன்னாலும் அவனை வச்சு அவர் பண்ணார் அப்படின்னா, சரியா, எப்படின்னா இப்போ சுவாரஸ்யமாக இருக்கும். எப்படி அவனுக்கு தெரியாமலே என்ன பண்ணிட்டான், இந்த மாதிரி போய் பண்ணிட்டான், சரி இந்த மாதிரி ஆயிடுச்சு. அவன் நினச்சான் அவர் கதையை முடிக்கிறேன்னு நினச்சான், ஆனால் அவன் கதை தான் முடிஞ்சிச்சு. அல்லேலூயா. இது கேட்க நல்லா இருக்குல்ல? இது எல்லாத்தையும் சொல்லி பண்ணா சரியா, அது என்ன செய்யாது, ஏற்றுக்கொள்கிற மாதிரி இருக்காது மக்களுக்கு சொல்லும்போது, சுவாரஸ்யமாக இருக்காது மக்களுக்கு சொல்லும்போது. ஆனால் இப்போது தேவன் என்ன செய்திருக்கிறான்னா, பைபிள் அப்படி தான் இருக்குது. தேவன் அனந்த ஞானம் வெளிப்படுது அப்படின்னா டைரெக்டாக காரியங்கள் சொல்லப்படலை. சரியா? தீர்க்கதரிசனமாக சொல்லாத காரியங்கள் கூட யாரை பற்றி தான் சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு சொல்லுங்கள், யாரை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கு? அப்போ ஹோல் பைபிள் யாரை பற்றி தான் இருக்குது? இயேசுவை பற்றி தான், கிறிஸ்துவை பற்றிய ரகசியம்தான். நல்ல கர்மத்தில் சொல்லுவோமா? கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் ரகசியமே. அல்லேலூயா. அப்போ அந்த ரகசியம் நமக்கு இன்றைக்கி வெளிப்பட்டு நம் மூலமாக ஆனந்த ஞானம் என்ன செய்யணும்? வெளிப்பட வேண்டும். சரியா? வெளிப்பட வேண்டும். நாம் செய்ய வேண்டியது என்ன? வாசிங்க இப்போ அந்த வசனத்தில் 12ஆம் வசனம் வாசிங்க. எபேசு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வேகம் வாசிங்க. நம்ம செய்ய வேண்டியது அவரை பற்றும் விசுவாசத்தால், அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும், அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோட தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்கு. நல்ல கர்மத்தில் சொல்லுவோமா? யாரை பற்றும் விசுவாசத்தால்? இயேசுவை பற்றும் விசுவாசத்தால். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் நம்மளை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி என்ன தெரியுமா? நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன்னா? அல்லேலூயா. இயேசுவை, ஏன்னா எல்லாமே அங்கே தான் அடங்கிருங்க. எல்லாம் முடிய போகுது, எல்லாத்துக்கும் முடிவு சமீபமாகி விட்டது, எல்லாம் கிறிஸ்துவின் பாதத்துக்கு கீழே வரப்போகுது. பிதா எல்லாத்தையும் கண்டிப்பாக நான் சொன்னேன், யாருடைய தீர்மானம் நிறைவேறுதோ நிறைவேறலையோ, எப்படி காலங்கள் நிறைவேறும் போது தன் குமாரனை ஒரு தேவன் மாம்சத்தை வெளிப்படும்படியாக குமாரனை எப்படி அனுப்பினாரோ, அதே போல் காலம் நிறைவேறும் பொழுது எல்லாவற்றையும் சகலத்தையும் கிறிஸ்துக்குள்ள கூட்டி சேர்ப்பார். அல்லேலூயா. அப்போ நீ இயேசு கிறிஸ்து மேலே விசுவாசம் வச்சு ரசிக்கப்பட்டிருக்கணும். அல்லேலூயா. அப்போ தான் நீ கூட்டி சேர்க்கப்படுவேன். அப்போ அவரை பற்றும் விசுவாசத்தால் இப்போ நம்ம என்ன பண்ணோம்? அவருக்குள்ள நமக்கு என்ன உண்டாயிருக்கிறது? தைரியமும் திட நம்பிக்கையோட தேவனிடத்தில் சேரும் ஸ்நாக்கியம் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. நம்ம அந்த திட நம்பிக்கையோட தேவனிடத்தில் சேர்றோமா? பக்கமாக பைபிளில் அவர்னால நமக்கு தைரியம், அவர்னால நமக்கு விசுவாசம், தைரியம் உண்டாயிருக்குது. எதுக்கு? தேவனிடத்தில் சேர்றதுக்குன்றோம் வாசிக்கிறோம். ஆனால் உண்மையிலே நம்ம சேர்றோமா? உண்மையிலே எவ்வளோ நம்ம இன்றைக்கி நம்ம பார்த்து கேட்க, இந்த வசனத்துப்படி நம்ம பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி என்ன தெரியுமா? ஹவு க்ளோஸ் யூ ஆர். நீ எவ்வளோ கிட்ட இருக்க? எட்டே இருந்த உன்னை கிட்ட கொண்டு வந்தார்லாம். இன்றைக்கி எவ்வளோ க்ளோஸாக இருக்க இயேசுவோட? இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனிடத்தில் எவ்வளோ க்ளோஸாக இருக்க? ஹவு க்ளோஸ் யூ ஆர். நீ எவ்வளவு கிட்ட இருக்கிற இயேசு, எவ்வளவு ஐக்கியமாக இருக்கிற இயேசுவோட? இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனோடு கூட எவ்வளவு ஐக்கியமாக இருக்கிற, எவ்வளவு க்ளோஸாக இருக்கிற, எவ்வளோ நெருங்கி வர, எவ்வளோ வாஞ்சியா நீ வர? அதில் தள்ளி நிற்கிறியா? தள்ளி போறியா? சரியா? தள்ளி போகக்கூடாது. இந்த வசனம் சொல்லுது, தேவனிடத்தில் சேரும் என்ன பெற்றிருக்கிறோம்? என்ன உண்டாயிருக்கிறது? நமக்கு ஸ்லாக்கியம் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால் இந்த உடன்படிக்கை ஜெபத்துக்கு எழுதி கொடுத்தவங்க கவனிங்க. நிறைய பேர் வந்து ஜெபம் பண்ணுறீங்க, சிலர் ஜெபத்தை விட்டுட்டீங்க. வந்து ஜெபம் பண்ணுற ஆட்கள் சிலர் வரல. சரியா? விட்டுட்டீங்க. சரியா? அப்போ எனக்கே கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் என்ன செய்ய போகிறோம் நம்ம சபையில்னு சொன்னால், இன்னிலேருந்து கூட ஆரம்பிச்சிடலாம். என்ன அப்படின்னா, நாளைக்கு காலையில் வர வேண்டிய ஆட்கள், திங்கக்கிழமை காலையிலேருந்து சாயந்தரத்துக்கு வர வேண்டிய ஆட்களை அதுக்கு முந்தின நாள் ஈவினிங் என்ன பண்ணுவாங்க? ஊழியக்காரங்க ஃபோன் பண்ணி நைட்டுக்குள்ளே ஃபோன் பண்ணி உங்களுக்கு சொல்லுவாங்க. சரியா? ஃபோன் பண்ணி உங்கள் லிஸ்ட்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க, யாரில் எந்த டைம் வரீங்க எழுதி கொடுத்த லிஸ்ட்லாம் இருக்குது. ஃபோனை போட்டு உங்களுக்கு சொல்லுவாங்க என்னென்னு, நாளைக்கு காலையில் இந்த டைம் நீங்கள் எழுதி கொடுத்துருக்கீங்க, அதிகாலை ஜெபத்துக்கு எழுதி கொடுத்துருக்கீங்க, நாளைக்கு காலையில் திங்கக்கிழமை அதிகாலை ஜெபத்துக்கு எழுதி கொடுத்துருக்கீங்க வாங்க சொல்லுவாங்க. 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் ப்ரேயர் எழுதி கொடுத்துருக்கீங்க வாங்க சொல்லுவாங்க. நாளைக்கு காலையில் என்ன பண்ணுவாங்கன்னா, திங்கக்கிழமை நாளைக்கு காலையில், நாளைக்கு சாயந்தரம் வர வேண்டியங்கள 6 மணிலேருந்து 8 மணி 9 மணி 10 மணிலாம் டைம் கொடுத்துருக்கீங்களா, அவங்களுக்குலாம் ஞாபகப்படுத்துவாங்க ஃபோன் பண்ணி, நீங்கள் இன்றைக்கி சாயந்தரம் வரணும்னு எழுதி கொடுத்துருக்கீங்க வாங்கன்னு சொல்லுவாங்க. சரியா? சாயந்தரம் மண்டே ஈவினிங் நாளைக்கு சாயந்தரம் என்ன பண்ணுவாங்கன்னா, செவ்வாய்க்கிழமை காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வர வேண்டியவங்களை ரிமைண்ட் பண்ணுவாங்க. செவ்வாய்க்கிழமை காலையில் என்ன பண்ணுவாங்க? காலையில் செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் வர வேண்டியவங்களை ஞாபகப்படுத்துவாங்க. இப்படியே பண்ணிட்டு போவாங்க. சரியா? உங்களுக்கே அது ஒரு பழக்கமாக வந்துடுற வரைக்கும். சரியா? அவங்க என்ன செய்வாங்க? ஃபோனை சலிக்காமல் போட்டுகிட்டே இருப்பாங்க. அன்லிமிட்டட் கால்ஸ் தான், பிரச்சனையே இல்லை. சரியா? ஃபோனை நீங்கள் எடுக்கலைன்னா என்ன செய்வாங்கன்னு சொன்னால் நேராக வந்துடுவாங்க. சரிங்களா? ஓகே, அதுதான் காரியம். அதனால் நம்ம வந்து தைரியமாக என்ன செய்வோம்? தைரியத்தோட திட நம்பிக்கையோட தேவனிடத்தில் சேரும். நமக்கு என்ன உண்டாயிருக்குதுங்க? ஸ்லாக்கியம். என்ன உண்டாயிருக்குதுங்க? ஸ்லாக்கியம் உண்டாயிருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களாம் எழுதி கொடுத்த மாதிரி என்ன செய்யுங்க?
வந்துடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சுவிசேஷம் என்ன செய்யணும்? நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கணும். ஒரு ஒயிட் கார்டுன்னு ஒன்று ஃபில்அப் பண்ணி கொடுத்தீங்க தெரியுமா? ஃபேமிலிஸு ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? ஒரு வெள்ளை கார்டில் ஃபில்அப் பண்ணி கொடுத்தீங்கல்ல, அந்த குடும்பத்துக்கெல்லாம் கண்டிப்பாக என்ன செய்யணும்? சுவிசேஷத்தை அறிவிக்கணும். நான் 4 சாய்ஸ் கொடுத்தேன், எனக்கே ஞாபகம் இருக்குது. 1, அவன்கிட்ட கேளுங்க, எங்கள் பாஸ்டரை கூப்பிட்டு வரட்டுமான்னு கேளுங்க. 2, பாஸ்டரை அனுப்பட்டுமான்னு கேளுங்க. 3, நீ எங்கள் பாஸ்டரை பார்க்க வரியான்னு சொல்லி கூட்டிகிட்டு வாங்க. 4, இல்லை எங்கள் வீட்டில் வச்சு நம்ம பேசுவோமா, எங்கள் பாஸ்டரை கூப்பிட்டுமா வரியான்னு சொல்லுங்கள். 4 சாய்ஸ் சொன்னேன், எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. சரியா? எப்படி? பாஸ்டரை கூப்பிட்டு வரட்டுமா, நீ பாஸ்டர்கிட்ட வரியா, பாஸ்டர் அனுப்பட்டுமா, இல்லை வேறு எங்கேயாவது வச்சு மீட் பண்ணுவோமா பொதுவான இடத்துல. அப்படி 4 காரியம். தயவுசெய்து என்ன பண்ணுங்கள், அது பண்ணுங்கள். உபவாசத்தில் வந்து கலந்துக்குங்க, நைட் ப்ரேயரில் கலந்துக்கிடுங்க, எழுதி கொடுத்த நேரங்களில் வந்து கலந்துக்கிடுங்க. ஏன்னா அழகாக அந்த வசனம் தெளிவாக நம்ம ஆவியானவர் சொல்கிறாரு. என்ன உண்டாயிருக்கிறது? மறுபடியும் சொல்ல, என்ன உண்டாயிருக்குது? என்னங்க பேச மாட்டேன். என்ன உண்டாயிருக்குது? ஸ்லாக்கியம். அல்லேலூயா. வேறு எத்தனையோ பேருக்கு உண்டாகலைங்க இந்த ஸ்லாக்கியம், நமக்கு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. இது தேவனுடைய அனந்த ஞானத்தினால் உண்டான கிருபையினால் நமக்கு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. இந்த சுவிசேஷ ரகசியம் நமக்கு வெளிப்பட்டதுனால உண்டாயிருக்கிறது. எத்தனை பேருக்கு இந்த ரகசியத்தில் நான் இருக்கிறேன்னு சொல்கிறது எத்தனை பேருக்கு சந்தோஷமாக இருக்குது? நல்லா உச்ச மாதிரியிலே சொல்லுங்கள். அத்தனை சந்தோஷம் உள்ள நம்ம மூலமாக என்ன எது வெளிப்படணும்? ஆனந்த ஞானம் என்ன செய்யணும்? வெளிப்படணும். அல்லேலூயா. நம்மளை ஒப்பு கொடுப்போம், எழுதி இருப்போம், சோம் பண்ணுவோம்.